that is one element of surprise for all the fans. Sachin! ஒரு குரூப்பு பயங்கரமாக அட்மையர் பண்ணுறாங்க. அந்த பைக்கு சார், அந்த சேரு வீடு பட்டு விட்டு விஜய் நிற்கிறது எல்லாம் பார்த்தா அப்படி ஸ்டில்லே அப்படி இருந்து சார். இது ஒரு குரூப்புக்கு என்னென்னா வந்துட்டு என்ன அது இது ஒரு நிறைய பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்மூடி திறக்கும் போது சாங்கெல்லாம் கேட்டு அப்படியே டென்ஷன்லாம் இருக்காங்க. சச்சின் மேலே இருந்த ஒரு அட்மிரேஷனில் தன்னுடைய பசங்களுக்கு வந்துட்டு சச்சின் பேர் வச்சாங்க. சச்சின் மாதிரி ஒரு கிரிக்கெட் பேர் ஆறாரோ இல்லையோ அது ஒரு சந்தோஷம். எனக்கு வந்து முதல்ல அழைப்பா இது பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும். ஸோ வந்து முதலேருந்தே வந்து ஷாலினி தான் வந்து வந்துச்சது. சச்சின் லவ்ஸ் ஷாலினி. உலகத்திலே அவனு வாட்ரப்லாம் பாடி நான் பார்த்ததே இல்லை. அது என்ன ஈஸியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு சத்தம் வரக்கூடாதுன்றதுக்காக வந்து பாட வச்சுட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டாப்லாங்க. சூரியன் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு கேமரான ஷோவில் நம்ம கூட சச்சின் படத்தோட டேரக்டர் ஜான் மகேந்திரன் சார் இருக்காரு. வெல்கம் டு த ஷோ சார். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பர். அண்ட் நீங்கள் படம் பண்ணும்போது விஜய் சார் வந்து ஒரு மாஸ் ஹீரோ, லைக் மதுரை, திருப்பாச்சி, கில்லி எல்லாம் வந்து அந்த பீக்கில் இருந்துச்சு. எல்லாருமே விஜய் சாரை வந்து ஹீரோவாக வந்து பார்த்துட்டு இருக்கும்போது லைக் தேர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹீரோ அண்ட் பெர்ஃபார்மர். மாஸ் பண்ணுறதுக்கும் விஜய் வந்து கிளைமேக்ஸில் வந்து சார் பேசும்போது வந்து ஒரு செகண்ட் கூட என் மேலே லவ் வரலையா ஷாலின்னு அவர் அழும்போதெல்லாம் நமக்கு எமோட் ஆகுது. அந்த பெர்ஃபார்மரை நீங்கள் கொண்டு வரலாங்கிற அந்த தாட் உங்களுக்கு வந்து எப்போ வந்துச்சு? இல்லைங்க, ஆக்சுவலாக வந்துட்டு ரஜினி சாருக்கு அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு விஜய் சார் தான். ஸோ ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, குழந்தைங்களையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அது இருந்துன்னு. ஸோ சம்வேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மோஸ்ட்லி அது கொஞ்சம் இப்போ பேக் சீட்டுக்கு போயிட்டு ரொம்ப ஒரு வெறும் ஆக்ஷனு, பஞ்ச் டைலாக்கு, மாஸ் சாங்ஸ் மட்டுமே இவரால் பண்ண முடியுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காது. அந்த ஒரு விஜய் நம்மளுக்கு வந்து வரலையேன்ற மாதிரி இருந்துச்சு அது. ஸோ அதனால் எனக்கும் என்னென்னா வந்து சரி அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று பண்ணால் நல்லா இருக்குமேன்ற மாதிரி மைண்ட் செட் அது. நமக்கு வெறும் ஒரு 2 மணி நேரம் படம் பார்க்குற நமக்கே வந்துட்டு வேற ஒரு ஜானரில் ஒரு படம் பார்க்கலாமே, தொடர்ந்து இப்படி பார்க்குறேன்னு நினைக்கிறப்ப அவரு ஒரு ஆக்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஒரு படத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஆஸ் அன் ஆக்டராக அவருக்குமே ஒரு டிசைர் இருந்திருக்கு. வேறு ஒரு ஆக்ட் பண்ணி ஒரே மாதிரி நடிச்சிட்டு இருக்கோமே, வேறு மாதிரி நடிக்கலாமே, வேறு மாதிரி பண்ணலாமேன்றப்ப ஸோ என்னென்னா எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஒரு மொமெண்ட்டுன்னு பார்த்தா அவர் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து முதல்ல வந்து எனக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஒரு கில்லி டெம்ப்ளேட்டில், ஒரு மதுரை டெம்ப்ளேட்டில், ஒரு திருப்பாச்சி டெம்ப்ளேட்டில் சரி இதுதான் இவருக்கு ஒர்க் ஆகும், இதுதான் ஜனங்க ரசிக்கிறாங்க, இதுதான் அவர் விரும்பாருன்ற மாதிரி போய் சொன்னாங்க. பட் சம்வேர் வந்து ஹி வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் இட். இட்ஸ் நாட் தட் ஸ்கிரிப்ட் நல்லா இல்லைன்னு கிடையாது, நம்ம வேறு மாதிரி பண்ணி பார்க்கலான்றப்ப திருப்பி அதே மாதிரி கொண்டு வராங்களே அப்படின்றப்ப தான் திடீர்னு என் பேர் அடிப்பட்டோன்னா கொண்டு போய் சொன்ன உடனே எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் போகும்போது வந்து கரெக்டாக வந்து கில்லியோடைய 50th டே போஸ்டர்ஸ் வந்து சிட்டி ஃபுல்லாக வந்து அந்த அப்படி போட்டு போஸ்டர்ஸ் ஒட்டியிருந்தாங்க. அந்த அப்படி போட்ட ஸ்டில் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னடாது நம்ம டோட்டலாக எவேவோ ஒன்று கொண்டு போகிறேன், அதாவது எதுவுமே அதில் இருக்கிறது இதில் இருக்காது. உங்கள் ஒரு இன்ட்ரோடக்ஷன் முதல் கொண்டு வந்து சாதாரணமாக வந்து ஒரு நியூ ஃபேஸ் கொடுக்குற மாதிரி ஒரு காரில் சின்னதாக வந்து ஒரு வைப்பில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எங்கேயுமே ஒரு ஹை மூமெண்ட்டு டிப்பிக்கலாக ஒரு மாஸ் ஹீரோக்கான ஒரு மொமெண்ட் வந்து எங்கேயுமே இல்லையே. இது எப்படி இதுன்ற மாதிரி தான் ஒரு தயக்கத்தில் போனது இது. அண்ட் மொரோவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாரும் சொன்னாங்க சார் விஜய் சார் வந்துட்டு கதை கேட்கும் போது பெருசாக எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டார், அவருக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் தெரியாது சார் அப்படின்னு லிட்டரலாக ஒரு பிளாங்க் வால்ட்டை பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நரேட்டருக்கு வந்து நல்ல லிசனர் தேவை. ஒரு லிசனர் கேட்குற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் தான் நமக்கும் வந்து ஒரு பயங்கர ஊந்துதல் இருக்கும்ன்றப்ப இது என்னடா அதுன்னு சொல்லிட்டு இது பண்ண வந்தார், கதை கேட்க ஆரம்பித்தார். ஒரு 10வது நிமிஷம் அவர்கிட்ட இருந்த மேஜிக் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்கிட்ட கதை சொல்கிறேன், இந்த கதை அவருக்கு எப்படியாவது இம்ப்ரெஸ் ஆகிடணும், சின்ன சின்ன ரியாக்ஷனில் வந்து அவர் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இதெல்லாம் டோட்டலாக மறந்துட்டு ஒரு ஃப்ரெண்டுகிட்ட கதை சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பிடிக்குது பிடிக்கல பார்த்த ஒரு படத்தை சொல்கிறோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவருடைய ஃபேஸில் வந்து எல்லாரும் சொன்ன அந்த இதெல்லாம் ரூல்ஸ் எல்லாம் உடஞ்சி 10வது நிமிஷமே இந்த வடிவேல் சார் காமெடியிலேருந்து சிரிக்க ஆரம்பித்தார் இது பண்ணார். அப்புறம் முடித்த உடனே சொன்ன வார்த்தை வந்து மாதிரி வந்து சொன்னார், இது மாதிரி ஜான் நானுமே வந்துட்டு ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி பண்ணலாமேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், கரெக்டாக நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கீங்க. அண்ட் மொரோவர் வந்து என்னென்னா கதை கிட்ட ஒரு 10வது நிமிஷமாக இந்த படத்தை நான் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா கதை திரைக்கதைன்றதை விட அந்த கேரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஆர்கனியாக இருக்குது. ஆமாம்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் சின்ன ஃபிலாசபிஸ் அதுவும் போகிற போக்கில் தெளிச்சுட்டு போயிருக்கீங்க. ஒரு பெரிய ஒரு தத்துவம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே கேஷுவலாக சொல்லியிருக்கீங்க. எனக்கு அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்ச டெஃபினட்டாக யங்ஸ்டர்ஸ் அந்த கேரக்டர் வந்து கிளிக் ஆகும். அது வழக்கமாக லைஃப் இப்படி பார்க்குறவங்களுக்கு வேறு மாதிரி பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஐம் டூயிங் திஸ் அப்படின்னாரு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் விஜய் வீட்டிலேருந்து தானசர் ஆஃபீஸ்க்கு வரத்துக்குள்ளே ஃபோனை போட்டு சொல்லியிருக்கேன். இப்போ நார்மலாக எந்த பெரிய ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலுமே ஒரு 2 days டைம் கொடுங்க, நான் திங்க் பண்ணிட்டு ஐ கெட் பேக் டு யூ அப்படின்னா வந்து நடந்திருக்கும். அது
இவ்வளோ குயிக்காக ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணாதுன்றது வந்துட்டு நான் போய் இறங்குறேன். தானசர் வந்து என்னம்மா தம்பி ஃபோன் பண்ணிச்சு பிடிச்சிருச்சாமே அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு டேரக்டராக பயந்து போன ஒருத்தருக்கு வந்துட்டு என்னென்னு பார்த்தா அதுதான் அது ஒரு அமையிறதுன்றது பார்த்தா அவரும் அதே மாதிரி கதை டிசைட் பண்ணிட்டு இருக்காரு. நான் போய் சொன்ன உடனே வெயிட் டுக் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன். அது சூப்பர். நீங்கள் சொல்லியிருந்தீங்க வந்து சவுத்தை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கணும், உங்கள்கிட்ட சொல்லவும் செஞ்சுருந்தாங்கன்னு. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க சவுத்தை. விஜய் சார்கிட்ட கதை சொல்லும்போது நீங்கள் போயிட்டு வந்து விஜய் அப்படின்னு நீங்கள் பேசணும் ஐயோ அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்க அப்படிங்க. லைக் மற்றவங்க கொடுத்த அந்த பிம்பத்துக்கும் விஜய்ங்கிற ஒரு மனிதருக்கு கூட நீங்கள் பழகும் போது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது லைக் மற்றவங்க கொடுத்ததெல்லாம் மண்டைக்குள்ள ஓடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்க்க அவரோட பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி ரிசீவ் பண்ணார்? இல்லை அதாங்க எப்பவுமே ஒரு ஒரு ஸ்டார்ஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப டவுன் டு அர்த்தாக நேச்சுரலாக இருக்காங்க. அவங்க ஒரு இயல்பாக இருக்காங்க. அண்ட் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக பழகிறவங்ககிட்ட அவங்களும் இயல்பாக பழகிறாங்க. ஒரு போலியான மரியாதை இவர் எப்படியா பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு இல்லாமல் கேஷுவலாக இருக்காங்கிட்ட இந்த சுற்றி இருக்கிற க்ரௌடு தான் வந்து ஒரு கேடைய மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு இமேஜ் வச்சுட்டே இருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் விஜய் கதை சொல்ல போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 பேர் போய் காசு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஞ்சம் சில பிக் நேம்ஸ் போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே என்னென்னா சார் இப்படியே உட்காந்து கதை கேட்குறாரு சார், ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு சார். இல்லை என்னடா திடீர்னு வந்து எனக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க 3 மணிக்கு அப்படின்ட்டுன்னு லிட்டரலாக சொன்னாங்க ஒரு வால்ட்டை சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து கூட்டிட்டு போகிற அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒருத்தர் ஒரு நல்ல விஷயத்து தான், நான் ஒன்றும் தப்பாக சொல்லலை. அவர் வந்து ஒரு கல்லில் செதுக்கின தஞ்சாவூர் கல்வெட்டு மாதிரி வந்து எனக்கு சொல்கிறார், சார் நீங்கள் போனேன் இப்படி பண்ணாதீங்க சார், அவர் உட்காந்ததுக்கப்புறம் நீங்கள் உட்காருங்க சார், அவர் கை நீட்டினதுக்கப்புறம் நீங்கள் கை நீட்டுங்க சார். இப்படி எனக்கு கொண்டு போகிற ஸ்கிரிப்ட் அவருக்கு பிடிக்குமா பிடிக்கலையா இது வேறு ஒரு இருக்குது. அவர் வந்து எதுவுமே காட்ட மாட்டார். ஐயோ ஏன் பிரச்சனையே எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது, நீ வந்து அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதுன்னு சொன்ன பார்த்தா அங்கே உள்ள ஃபஸ்ட்டு விஜயை பார்த்தோன்னே படிக்கட்டில் ஏறி வந்தவர் ஒரு 3/4 டிஷர்ட் போட்டு வந்தார். ஆனால் இது ஓகே தானே அப்படின்னு. ஓகே விஜய் அப்படின்னா அப்புறம் வந்துட்டு ஜான் விஜய் அப்படின்னா விஜய் அப்படின்னாரு. அவர் கூட்டு போன பின்னாடி என்ன சார் ஏன் சார் பண்ணுறீங்க, எனக்கு என்ன கை தானே கொடுத்தோம் அப்படி இது போகிறேன்னு பார்த்தா. ஸோ இது கடையில் வந்து என்னாச்சு உட்காந்து ஆரம்பித்தோம் ஜெனரல் விஜய்னு பேசுனேன். அப்போ வந்து நல்ல ஞாபகம் இருக்குது, யாரையும் நம்ம திருப்பதி டைரக்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி அண்ணா 2 மினிட்ஸ் நான் பேசிட்டு வந்துடுறேண்ணா அப்படின்ட்டு போனார். இவர் உடனே என்ன சார் எல்லாத்தையுமே நீங்கள் கெடுத்துட்டீங்க சார், என்ன சார் விஜய்னு கூப்பிட்றீங்கன்னு. நான் சார் இல்லைங்க எனக்கு ஃபோர்ஸ்ட்டாக விஜய் சாருன்னு வரமாட்டேங்குதுங்க, இஸ் டூ யங், எனக்கு எதுவும் ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி இருக்குது, எனக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ட்டாக தெரியுங்க அப்படி. சார் டென்ஷனாக போகிறாரு சார், எனக்கு தெரியும் இப்போ அவருக்கு ஃபோனே வந்திருக்காரு சார், அவர் ஏதோ கோவத்தில் போயிருக்காரு சார் அப்படின்னாரு. என்னடா இப்படி சொல்ல வந்தவொடனே என்ன பண்ணிட்டேன் டமன் கேட்டேன், விஜய் ஐம் ஸோ சாரி விஜய் எனக்கு விஜய் தான் வருது, எனக்கு விஜய் சாரு அதுக்கு இது வரமாட்டேங்குது. ஏன்னா என் பேர் விஜய் தானே அப்படின்னார். நீங்கள் எப்போ பேசுகிற மாதிரி பேசுங்கன்னார். அப்புறம் பார்த்தா கதை சொல்ல ஆரம்பித்தோம் வந்து பார்த்தா அதே மாதிரி பார்த்தா ரொம்ப அதே மாதிரி பார்த்தா ஷூட்டிங் பாட்டுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்த கல்வெட்டு சார் 6 மேலே பண்ண மாட்டார் சார், நைட்லாம் பண்ணால் 1 வீக் முன்னாடியே சொல்லிடணும் சார், டைலாக்லாம் முன்னாடியே வந்து சார் சரிங்க லாஸ்ட் மினிட்ல எதுவும் சொல்லாதீங்க சார், டேக்கு முடியுதுன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வெட்டு ஓரமாக உடச்சிட்டு டோட்டலாக வந்து இதாகிட்டார். அது ரைட் ஃப்ரம் காஸ்டியூம் நாங்கள் ரொம்ப நாளுக்கு போய் செலக்ட் பண்ணாலுமே திடீர்னு அங்கே போனப்போ திடீர்னு பின்னாடி ஒரு மிஸ்ட் வந்துச்சோ இது வந்துச்சோ, திடீர்னு ஜீவா சார் வந்துட்டு ஜான் பேக்ரவுண்ட் எதுவும் மர்ஜ் ஆகுது, வேறு டிஷர்ட்டை தான் மாற்ற முடியுமான்றப்ப கடன்னு ஓடி போய்ட்டு விஜய் சாரி விஜய் திடீர்னு ப்ளீச் ஆகாமல் இருக்குது, இந்த டிஷர்ட் மட்டும் மாற்றிக்கலாமான்ட்டுன்னு ஒன்றுமே கிடையாது. அப்படியே அந்த கொடையை திருப்பினார் அப்படின்னா தடாக்கன்னு கழட்டி ஓகேண்ணா அப்படின்வார். அதே மாதிரி வந்து எனி ஸ்மால் இம்ப்ரூவைசேஷன் நீங்கள் பார்க்கும்போது இப்போ இந்த வடிவேல் சட்டை வந்து அண்ணா போய் விட்டு போடுறேன்னா கொஞ்சம் அப்படியே பயங்கரமாக இது பண்ணலான்றப்ப அந்த இன்புட்ஸ் என்னென்னாங்க ஒரு பர்ஃபார்மர் நீங்கள் பண்ணும்போது நம்மளை எக்ஸைட் பண்ணோம், இன்னும் ஒரு பேராசை வரும், இன்னும் அவரை ஏதாவது இது பண்ணமேன்ட்டு லாஸ்ட் மினிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 31st நைட் இன்ட்ரோ பிளாக் சீன் வந்து ஃபஸ்ட் அன்னைக்கு எடுக்கிறோம். 31st நைட்டு எல்லாருமே பார்ட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு 2:30 மணிக்கு என்கிட்ட சொல்கிறாரு, நான் விஜய் ஜீவா சார் 3 பேர் உட்காந்துருக்கோம், ஆனால் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க நியூ இயர், ஒரு ஷார்ட் மட்டும் எடுத்து பேக்கப் பண்ணிக்கலாம், என் கையால் எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு பேக்கப் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்க. ஓகே விஜய். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் இன்டீரியர் அந்த இன்ட்ரோ பிளாக் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அது ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோம். 7 மணிக்கு ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் ஷாட் முடிஞ்சது, விஜய் பேக்கப் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு அப்படியே போகிற வரைக்கும் போகலாம், நான் இன்னும் டயர்டாக இல்லைன்னாரு. நைட்டு 9:30 பேக்கப் பண்ணோம். ஸோ இப்போ என்னென்னா எல்லாம் சொன்னாங்க பாரு, அவர் ஒர்க் பண்ண மாட்டார், நைட் ஒர்க் பண்ண மாட்டார், ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடணும், நீங்கள் அப்போயே இது பண்ணிடணும், மெயில் அனுப்பணும், இமெயில். என்னென்னா அவருக்கு பிடிச்சி போச்சு பழகி போச்சு அப்படின்னா ஹில் பிரேக் ஆல் த ரூல்ஸுங்க. ஸோ அதனால் வந்துட்டு இவர் நம்மளை விஜய்னு கூப்பிட்றாரு, இவர் நம்மளை விஜய் சார்னு கூப்பிட சொல்லுங்கள், அதெல்லாம் அந்த மாதிரி போலித்தனமான விஷயங்களே கிடையாது. அது லாஸ்ட் வரைக்குமே ஐ ஹேட் என்ன சொல்ல ஒரு ஃபேன் பாயாக இருந்துட்டு டைரக்ட் பண்ணும்போது ஒரு தூக்கம் இல்லாமல் இருக்கும்ல, இந்த சீன் வேறு மாதிரி பண்ணலாமா வேறு மாதிரி. ஹீ இஸ் வெரி கூலுங்க. அப்போ வெளியே காட்டுற பிம்பங்கள் வெளியே காட்டுற இது எதுவுமே கிடையாது. நீங்கள் கிட்ட போயிட்டு
ஆத்மார்த்தமாக பழகிட்டீங்க அப்படின்னா ஹீ பவுன்சஸ் பேக். வெரி நைஸ். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து வடிவேல் சார்ட்டை வந்து இப்படி பண்ணுறதெல்லாம் ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து சச்சினை நம்ம நோட் பண்ண முடியும் என்னென்னா, காதலுக்கு மரியாதையில் விஜய் இருந்திருப்பார். லைக் எல்லா படங்கள்லேயும் விஜய் சார்ட்டை வந்து அவரோட பாடி வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். அவர் ஃப்ரெண்ட்ஸில் அவர் காமெடி சூப்பராக பண்ணியிருப்பார், நல்லா சிரிச்சிருப்பார், ஆனாலும் டைட்டாக இருக்கும். இந்த படத்தில் வந்து நீங்கள் சொல்கிறது அப்படி நீங்கள் நடிச்சு காமிச்சா தான் விஜய் நடிப்பாராமே. லைக் அது எப்படி இருந்துச்சு? அண்ட் படத்தில் இப்போ நீங்கள் பண்ணி காமிக்கும் போது எனக்கு உணர முடியுது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது அப்படியே வந்து ரெப்ளிகேட் ஆயிருந்துச்சு. அது எப்படி சார்? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா, அது பீட் எனி டைரக்டர் தன்னை மொத்தமாக சரண்டர் பண்ணுவார். அது வந்து ஏஆர் முருகஸாக இருக்கலாம், யாரவனா இருக்கலாம், அதில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஜானா கூட இருக்கலாம். இவன் ஒரு விஷன் கொண்டு வந்திருக்கான் அப்படின்னா டோட்டலாக வந்து டேரக்டர் ட்ரஸ்ட் பண்ணுறதுன்றது அது ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு விஜய். ஒரு எலிமெண்ட் ஆஃப் டவுட் இல்லாமல் என்னென்னமோ பண்ண சொல்கிறாரு, ஏதாவது லூஸ்தனமாக ஆகிடுமா, அதெல்லாம் எதுவுமே திங்க். ஆக்சுவலாக கதை சொல்லி முடிச்சேன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தேன்னா, நான் ஒரு விஷயம்னா நீ கதை சொல்லும் போது பார்த்தேன், நீங்கள் நிறைய கை யூஸ் பண்ணுறீங்க, பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு அது வராது, அதனால் எல்லா ஷாட்டுமே நீங்கள் நடித்து காமிச்சிருங்க, அது அப்படியே நான் பண்ணிக்கிறேன், எனக்கு அது பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு ஆனால் வராது, அதுக்காக சொல்கிறேன். ஓகே ஃபைன்ட்டு. வெங்கட்ராம் ஃபோட்டோ ஷூட். வெங்கட்ராம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், அது டாப் நாச் ஃபோட்டோகிராஃபர். வந்து ஒரு சின்ன ஒரு குன்று மாதிரி செட்டு போட்டிருக்கோம், அவரு ஜெனிலியா இது பண்ணுறோம். பண்ண உடனே பார்த்தா எல்லாம் செட் பண்ணி முடிச்சா வெங்கட்ராம் சொன்னார், மாதிரி விஜய் நீங்கள் ரேண்டமாக யூ கீப் ஆன் போஸிங், ஐ கீப் ஆன் கிளிக்கிங் அப்படின்னாரு. இவர் இப்படி இருக்கில் பார்த்தாரு, என்னை கூப்பிட்டாரு, நான் இந்த ரேண்டமாக கிளிக்கிங் ரேண்டமாக போஸு அது வராது, நீங்கள் இங்கேருந்து பண்ணி காமிச்சிட்டே இருங்க, நான் அதை அப்படியே பண்ணிட்டேன். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுது சார். ஆக்சுவலாக ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் வந்து அந்த கையை வச்சுட்டு பைக்கில் நிற்கிறது போகிறது வரதுலேருந்து ஆரம்பித்து எவ்ரி சீன் இது பண்ணார். தேர் இஸ் ஒன் பர்டிகுலர் சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் வந்துட்டு அந்த அவங்க அப்பா ஆக்சிடென்ட்னு சொன்ன உடனே நம்பாமல் வந்து ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருப்பார், போடி பெரிய மௌனராக ரேவதி இது அப்படின்னா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவர் சொன்னது உண்மைன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து மீட் பண்ணி பேசுவாங்க. அந்த சீனை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, லைட் பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து ஒரு 2 பஸ்ஸு ஒரு லேடிஸ் காலேஜ் கேர்ள்ஸ் வந்துட்டாங்க, விஜய் ஷூட்டிங் விஜய் அப்படின்னு சொன்னால் பயங்கரமாக இதாகிட்டாங்க. ரொம்ப சிம்பிள் சீன் அது. நான் போய்ட்டு என்ன பண்ணேன், சரி இதை போய் நடிச்சு காட்டணுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், விஜய் இது வரைக்கும் தான் அந்த ஒரு பர்டிகுலர் டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் நைஸ் கை, சும்மா நைஸ் கை மாதிரி நடிக்கிறேன், அந்த டைலாக் அது. விஜய் இது விஜய் அப்படின்னு சொல்லிப்பட்டு வந்து டேக் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே நின்றுருந்தவர் நேராக வந்தார், ஷோல்டர் அப்படி பிடிச்சாரு, அப்படியே திருப்பினார், அண்ணா ஒரு பண்ணி காட்டுங்கண்ணா அப்படின்னு. அது என்னன்னா அதுதான் விஜய்ங்க டோட்டலாக வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த வடிவேல் சாருடைய ஸ்லாப்ஸ்டிக்காக இருக்கட்டும் வந்துட்டு இங்கே ஒரு பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது முழுமையாக ஒப்படைக்கிறதுன்றது பெரிய விஷயம். ஒரு ஃப்ரெஷ் ஒரு டெபு டைரக்டர்ன்றது ஒரு மிகப்பெரிய டைரக்டர், அவங்க என்ன சொன்னால் பாலா சார் மாதிரி யாரை சொன்னால் என்ன வேணால் பண்ணலான்ட்டுன்னு. ஆனால் அந்த அதே ஈக்குவல் மரியாதை, அதே ஈக்குவல் ஒரு இன்வால்மெண்ட் வந்து ஒரு புது டைரக்டரும் கொடுப்பாரு. ஸோ தட் இஸ் வை ஹி கீப்ஸ் ஆன் லைக் ரெஃப்ரெஷிங். ஒரு வேறு டைமென்ஷன்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. முருகா சார் படத்தில் ஒரு மாதிரி பார்க்க முடியுது, ஒரு டேரக்டர் படத்தில் அவர் ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பார். ஸோ அதில் தான் இந்த படத்தில் மட்டுமே வந்து எஸ்ஐசி சார் நிறைய இடத்துல இன்டர்வியூ சொல்லியிருப்பார், சார் இதில் மட்டும் அவருடைய பாடி லாங்குவேஜ் வடிவேச்சருடைய அந்த ஹியூமர்லாம் வந்து கொஞ்சம் வேறு ஸ்பெஷலாக ஒர்க் அவுட் ஆச்சுது. ஸோ அதன் இப்போ நீங்கள் சொன்ன அதே வார்த்தை தான் அவரே சொன்னார், எனக்கு அது அவ்வளோ வராதுன்னா ஆனால் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, அது நீங்கள் நிறைய கையில அசைக்கிறீங்க நீங்கள், ஸோ அது பண்ணி காட்டுங்கன்னு. அதனால் ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் ஹி மேட் மீ ஆக்ட். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும், தெரிய படத்தில் வந்து அப்பாவோட ஆக்ட் பண்ணும்போது வந்து அப்பாட்ட சொல்லியிருக்காரு மாதிரி வந்து, சார் நான் அப்படியே ஜானை வந்து காப்பி அடித்து நடித்தேன் சார், அதுதான் உண்மை சார், வந்து அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே பார்த்து ஜெராக்ஸ் காப்பி மாதிரி நான் வந்து அதை காப்பி அடித்து நடித்தேன் சார், படத்தில் நீங்கள் பார்க்குறது அப்படியே ஜானோட பாடி லாங்குவேஜ். அதெல்லாம் அதை வெளியே சொல்கிறதுக்கும் ஒரு பெரிய இது வேணும் இல்லைங்க. நான் சொன்னார், நான் கோடு போட்டேன், நான் ரோடு போட்டேன்ற மாதிரி இல்லாமல் இருந்து அவர் சொன்னதை நான் செஞ்சு கொடுத்துட்டு வந்தேன் நான் அப்படின்ட்டுருந்தேன். அது மாதிரி ஒரு டெலைட், ஒரு நியூ டைரக்டருக்குமே டெலைட்டுன்றேன். வெரி நைஸ் சார். சார் உங்ககிட்ட லைக் உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். லைக் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம், இப்போ நிறைய இடங்கள்ல வந்து லேக் ஆகிற ஒரு விஷயம். லைக் உங்களோட ரைட்டிங் ஆக்சுவலாக வந்து லைக் இப்போ ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறதுக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிளாக வந்து முதல்வன் படத்தை வந்து நிறைய பேர் ஸ்க்ரீன் பிளே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பார்ப்பாங்க. லைக் சச்சினுமே அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸ்டார்டிங்கில் விஜய்க்கு சிம்பிளான ஒரு இன்ட்ரோட வச்சிங்க, 2 கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், 16வது நிமிஷம் சச்சின் சாலினியை பார்ப்பான், 17வது நிமிஷம் ஷாலினி சச்சினும் பார்ப்பான், 20 நிமிஷம் 2 பேர் பார்த்துருவாங்க, கதை ஸ்டார்ட் ஆயிடும். இந்த ஸ்ட்ரக்சரும் இதில் காமெடி அப்படிங்கிற எலிமெண்ட்ல காஷ்மராவுக்கும் நீங்கள் வந்து காஷ்மராவோட காமெடியுமே வந்து வேற லெவலில் இருக்கும். என்னன்னா வடிவேல் சார் வந்து ஒரு படத்தில் பண்ணுறாரு அப்படின்னா காமெடிஸ் நிறைய வந்து அவர் பிளேஸ் பண்ணுவார், நிறைய டேரக்டர் சொல்லி வந்து நான் கேட்டிருக்கேன். பட் இதில் ரைட்டிங்லேயே வந்து எல்லாமே வந்து பக்காவாக இருக்கும், அதை ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணுறது மட்டும். ஸோ அதுதான் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க டிஃப்ரெண்ட்டாக அந்த காமெடி ட்ராக்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரைட்டிங்க்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துப்பீங்க, எப்படி நீங்கள் அந்த ஜோக்ஸோ காமெடி சீன்ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி பண்ணுவீங்க? ஸோ எனக்கு பேசிக்கலாகவே ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்குங்க.
அது சில நேரத்தில் வந்து ப்ளஸ் ஆகும், அது மைனஸ் ஆகும். என்னென்னா எப்பவுமே எனக்கு வந்து இந்த சீரியஸ்னஸ்ன்றது ரொம்ப கம்மி பர்சன்டேஜாக இருக்கும். பயங்கரமான ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நாளைக்கு டுமாரோ சிட்டிங் அண்ட் டாக்கிங் அப்படின்னாங்க, அந்த 10வது நிமிஷம் அதில் ஏதோ ஒரு தப்பு தெரியும், அதில் ஏதோ ஒரு கிறுக்குத்தனம் தெரியும், எனக்கு வந்து அப்படி டக்கு ஆஃபர். அது ஜென்ரலாகவே ஒரு இன்பில்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சச்சின் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் மாட்டுனுச்சு, அவ்வளோதாங்க. நீ ஒரு ரைட்டர் இப்போ பார்த்தாங்கன்னா எல்லாம் புரிஞ்சுக்கிறது, நான் ரொம்ப மெனக்கெட்டேன், ஒரு 6 மாதம் உட்காந்து கிடையாது. ஒரு கேரக்டர் மாட்டினோன்னா எனக்கு வந்து ஓஷோவோட இன்ஃப்ளூயன்ஸ் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சச்சினுடைய ஃபஸ்ட்டு சாங்கில் இருந்துட்டு படத்தில் வந்து அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆன சின்ன சின்ன ஃபிலாசபிஸ்லாம் இட் வாஸ் லைக் ஹியூஜ்லி இன்ஸ்பைர்டு ஃப்ரம் ஓஷோ அது. ஸோ அதனால் இப்போ நார்மலாக வந்து ஒரு கேரக்டர் மாட்டிடுச்சு அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் அ ரைட்டர். இப்படிப்பட்ட ஒருத்தனை இந்த இடத்துல போட்டால் எப்படி இருக்கும், வாட் இஃப்ன்றது ஒரு பெரிய எக்ஸசைஸ் ஒரு ரைட்டருக்கு. இப்படி இருக்கிற ஒருத்தனை இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எல்லாமே டிசிப்ளின்டாக பண்ணுற கம்பெனியில் இந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனமான ஒருத்தனை கொண்டு போய் வேலையில் வச்சாங்கன்னா என்ன நடக்குன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக அதுவே கதை கொண்டு போயிடும். அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து சச்சின்றவன் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். நீங்கள் உள்ளே வந்த உடனே அந்த சச்சின் அந்த சின்ன ஃபஸ்ட்டு சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபிலாசபிஸ் ஃபுல்லாகவே வந்திருக்கும். இப்படி லைஃப் இப்படி இது பண்ணல, எதுக்கு இது புத்தனம் வேண்டாம், இது யுத்தம் வேண்டான்றது திஸ் இஸ் முதல்ல கண்டிஷன் ஆகிட்டு. ஸோ அதனால் இப்படிப்பட்டவன்றப்ப வை வுட் யூ ஃபாலோ இன் லவ் வித் சம்படி? என்ன ஒரு அழுக்கு டெஃபரெண்டாக ஒரு அழுக்கு இது பண்ண மாட்டான் அப்படின்றப்ப எதுக்கு ஒரு இது பண்ணிப்பான். அதே நேரத்தில் எந்த மாதிரி வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க வழக்கமான இது இல்லாமல் வந்து ஒரு அன்யூஷுவல் மொமெண்ட்டில். ஸோ அதனால் ஒரு கேரக்டர் மாட்டுச்சுனாலே அதுவே கதையை கொண்டு போய்டுவாங்க. ஸோ அப்படின்றப்ப இப்படிப்பட்ட ஒருத்தன் அதே ஒரு ஃபெயிலியர் வந்துச்சுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவான்? வாட் எவர் சட்டன்டன்னு வந்துட்டு என்ன ஸ்டாய்க்காக என்ன ஃபிலாசபிக்கலாக பேசினாலுமே ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு வர்றப்போ ஒரு ஜலக்கு ஒரு சின்ன ஒரு மொமெண்ட் இருக்கும். எல்லா ஃபிலாசபிஸு மெச்சூர்னஸ் எல்லாமே போயிடும். ஒரு நிமிஷம் நான் மிஸ் பண்ணிட்டேனே இவளை அப்படின்ட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சச்சின் வாஸ் வெரி ஈஸி ரைட்டிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் கடகடன்னு கொண்டு போயிடுச்சு. அண்ட் மோரோவர் வந்து பார்த்தீங்கன்னா கதையிலே வந்து ஒரு ஹியூமர்ன்றது அது ஆர்கானிக்காக கதைக்குள்ளே இருந்தால் ஓகே. நீங்கள் ஒரு ஜோக் புக் மாதிரி ஒரு ஜோக்கை வச்சுக்கிட்டு இதுக்காக நான் இந்த சீன் பண்ணுறேன் அப்படின்றத விட அதுவே இயல்பாக வந்து நல்லா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா நம்ம எல்லாருமே கவுண்டமணி சாருடைய தீவிரமான ரசிகர்கள், வடிவேல் சாருடைய தீவிரமான ரசிகர்கள் இன்னைக்கு வரைக்குமே சொல்கிறேன் நான். ஸோ அதனால் வந்து அவங்க எல்லாருமே நம்மளுடைய லைஃபோடைய ஒரு பின்னி பிணிஞ்சிருக்காங்க. நம்ம வந்து டெஃபினட்டாக ஒரு நாளில் வந்து அவங்களுடைய ஏதோ ஒரு பஞ்ச் லைனோ அவங்களுடைய ஏதோ ஒரு எக்ஸ்பிரஷனாவது யூஸ் பண்ணுவோம் வந்துட்டு அந்தளவுக்கு நம்மளோட. அப்படின்றப்ப ஒரு ரைட்டராக அந்த ஒரு ஹியூமரை ஸ்டேஜ் பண்ணுறதுக்கோ அந்த ஹியூமரை எழுதுறதுக்கோ இட்ஸ் நாட் எ வெரி டஃப் ஒர்க். அது ஆக்சுவலாக வடிவேல் சார் நான் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே பார்த்தா நார்மலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வடிவேல் சார் விவேக் சார் இருக்கலாம் ஒரு டீம் இருக்குது. நீங்கள் போய் கதை சொன்னீங்க அப்படின்னா இந்த கதையில் எப்படி வந்து அவங்க ஹியூமரை வந்து ட்ராக்கை கொண்டு வரலான்னு சொல்லி பண்ணுவாங்க. நான் ஃபஸ்ட்டு போய் சொல்லும் போது என்னென்னா வந்து அவருக்கு ரொம்ப என்னென்னா வந்து தம்பியே பண்ணிட்டு வந்துட்டாப்புல, தம்பி எழுதிட்டு வந்துட்டாப்புல. அவருக்கு மேக்ஸிமம் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் ஒரு 80% நாங்கள் முதலே கொண்டு போயிட்டோம். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ண காஷ்மோராலேயே வந்து முதல்ல ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு விவேக் சார் ரோல் வந்து வடிவேல் சார் தான் பண்ணது. வடிவேல் சாருக்கு தான் டிசைன் பண்ணி எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகுலும் நானும் வந்து ஹோட்டல் ராஜ் நினைக்கிற பாண்டிச்சேரியில் பக்கத்து ரூமில் இருந்த ஃபாரினர்ஸ் வந்து எங்களுக்கு ரிசப்ஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இவனுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க, ஏதோ மேட் பீப்புள் சத்தம் போட்டு சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களை வெக்கெட் பண்ணி வச்சு வேறு ஹோட்டலுக்கு அமிச்சாங்க. அந்த அளவுக்கு என்னென்னா வடிவேல் சார் நீங்கள் நினச்சாலே உங்களுக்கு சீன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்படி ஒரு கேரக்டர்ன்றப்ப கூட இப்படி ஒரு வடிவேல் சார் வச்சோம்னா அதுக்கான ஹியூமர் வந்துகிட்டே இருக்குமே அது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து ஹியூமர் பிளெண்ட் ஆகி வந்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஒட்ட வச்ச ட்ராக்காக இல்லாமல் கதையோடையே வந்துருச்சு அது. ஸோ அதனால் வந்து அவருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு அது. பட் என்னென்னா மேக்ஸிமம் வந்து ஆக்சுவலி முதலே எழுதிட்டு கொண்டு போனோம். எப்போவுமே ஒரு நல்ல எனி கான்ட்ரிபியூட் பண்ணுற நல்ல காமெடியனுக்குமே அங்கே களம் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களாலையும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சார் இங்கே ஏதாவது நீங்களாவது பஞ்ச் போடுங்க அப்படின்னா அந்த இடம் எடுத்து கொடுக்கலான்னு அவங்களாலையும் முடியாது. ஸோ அது நீங்கள் ஸ்டேஜிங் பண்ணும் போதே வந்துட்டு இந்த மாதிரி அந்த நேரத்தில் வடிவேல் வராரு, விவேக் ஏதோ வைக்க போகிறாரு, விட்டோ போட்டோ அப்படின்ட்டு வருதுன்றப்ப இல்லைங்க. வடிவேல் சார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆக்சுவலாக அவர் ஃபிலிம் மேக்கர்ஸில் சொல்கிறேன், ரைட்டர்ஸ்னு சொல்கிறேன் நான். படங்கள் பார்க்குறதோட முடிஞ்சால் வந்து வடிவேல் சாரோட ஷூட்டிங் ஸ்பாட்டை போய் பார்க்கணும். நீங்கள் நம்ம வந்து அவுட்புட்டை மட்டுமே பார்க்குறமே தவிர அது ஒரு யூனிவர்சிட்டி மாதிரிங்க. இட் இஸ் நாட் அட் ஆல் அ ஜோக். அவருக்கு நல்லா தெரியும் தன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் கரெக்டாக கோரியோகிராஃப் ஆகி கரெக்டான டைமிங்கில் வந்து லேண்ட் ஆகிட்டு அப்படின்னா அது ஒர்க் ஆகும், நான் மட்டுமே பண்ணால் ஒர்க் ஆகாதுன்றது அவருக்கு தெளிவாக தெரியுங்க. சச்சின் ஷூட்டிங் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நாங்கள் ஒரு 25 மிஷினில் வச்சு ஸ்மோக் விட்டுட்ருக்கோம். பலவிதமான ஸ்மோக்கு, சவுண்டு, விஸ்ஸு, தர்ரு இங்கேருந்து வருதா அங்கேருந்து வருதான்னு இருக்கும். ஏற்கனவே ஊட்டி குளிரில் மிஸ்ட்டு வேறு வந்துட்டுருக்கு. இதுக்கு இடையில வந்து பார்த்தா ஜீவா சார் லைட்டு போதுப்பா என்னப்பா லைட்டு வேரியேஷன் டேக்கு போகலாம்ப்பா 1 மணிக்கு வரை வந்து அந்த அன்றைக்கி பர்டிகுலர் சீன் எடுக்கிறப்ப விஜய், ஜெனிலியா, வடிவேல் 3 பேரும் மீட் பண்ண சீன் எடுறப்ப மதியானம் 1 மணிக்கு வந்து கோயம்புத்தூர் வந்து ஷீஸ் காட் டு கோ டு பாம்பே ஜெனிலியா.
மனுஷன் அசரவே மாட்டாருங்க. உலகமே இப்படி திரும்ப பார்த்துக்கலாம் தம்பி. என்னென்னா அவர் கோரியோகிராஃப் பண்ணி அது கரெக்டாக லேண்ட் ஆனதான் டேக் போவாருங்க. இல்லைன்னா போட்டோம் அப்புறம் பண்ணிக்கலாம். அது வந்து அவருடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துங்க. அது அவர் வந்து நான் மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் சுற்றி இருக்கிறதும் கரெக்டாக அது ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணுவார் கரெக்டான. அதெல்லாம் வந்து வடிவேல் சாருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு, அதனால பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு ஹியூமர் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் ஒரு ரசிகனாக வந்துச்சு. அது ஒரு வடிவேல் சார் அவ்வளோ ரசிச்சிருக்கோம், சந்தானத்தை ரசிச்சிருக்கோம், விஜய் சார் ரசிச்சிருக்கோம் அப்படின்றப்ப நம்மளுக்கு ஒரு ரசிகனாக நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சது. ஆமாம், ஆக்சுவலாக கதைக்குள்ளேயே வந்துடும். சந்தானமும் கரெக்டான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்குது, இவரும் கரெக்டாக வந்து இருந்திருக்கோம். சார் இந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸ்க்கு லைக் இப்போ ஏன் சச்சின்ற டைட்டில், அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் காரணம் இருக்கா? அண்ட் சச்சின், ஷாலினி இந்த 2 கேரக்டர்ஸ்க்கும் என்னென்ன லேயர்ஸ் நீங்கள் வந்து வச்சிங்கன்னு சொல்ல முடியுமா? லைக் சச்சினோட கேரக்டருக்குள்ளே இதெல்லாமே இருக்கும், ஷாலினியோட கேரக்டருக்குள்ளே இதெல்லாமே இருக்கும். லைக் நாங்கள் ஒன்று புரிஞ்சு வச்சிருப்போம், பட் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சா. இல்லை, நான் முதல்ல சொன்ன மாதிரிங்க, சச்சின் கேரக்டர் வாஸ் இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ஓஷோடு. இப்படிப்பட்ட ஒரு ஃபிலாசபிஸோடு இருக்கிற ஒருத்தன் அப்படின்றப்ப அவன் ஜென்ரலாக சொசைட்டிக்கு வந்து ஜெல்லே ஆக மாட்டான். இவன் பண்ணுறதுக்கும் இவன் பேசுறதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. அது எல்லாம் இரிட்டேட் பண்ணும் சில நேரத்தில். இப்போ ஒரு சீன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு, என்ன இது பண்ணுறது, நான் என்ன பண்ணோம், எனக்கு பிடிச்சது இது பண்ண, நான் பியர் சாப்பிட்டேன், நான் எவ்வளோ உங்கள் அம்மா பார்த்து ஒழிச்சு கிழிச்சு, அதெல்லாம் ஐ டோன்ட் டூ தட். இது சும்மா மற்றவங்க அப்படின்றப்ப இது எல்லாருமே அவனை ஜெல்லாகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி இப்போ வந்து பழக்கப்பட்டிருப்போம், இதுதான் ரைட்டு, இது ராங்கு, பெரியவங்க முன்னாடி இது பண்ணக்கூடாது, அவங்கள வந்து அவங்க ஏதாவது அவங்கள ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளிஷேடாக சில விஷயங்கள் பழக்கப்பட்டிருப்போம். ஷாலினி இஸ் நத்திங் பட் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். இதுதான் ரைட்டு, இதுதான் ராங்குன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே இது பண்ணனால தான் அவளுக்கு வந்து சச்சின் வந்து பண்ணும்போது அவன் உடச்சி பண்ணும்போது இட் இஸ் ஆல் டேக்கிங் யர் பை சர்ப்ரைஸ் அண்ட் சம்டைம்ஸ் இரிட்டேஷன் ஆல்சோ. இப்போ லவ்வை ப்ரப்போஸ் பண்ணது வழக்கமாக ஒருத்தன் வந்து இப்போ அதுக்கான ஒரு வார்மிங் அப் இருக்கும், அடிக்கடி வருவாங்க, பேசுவாங்க, இது பண்ணுவாங்க, வராங்க, அவங்களுக்கும் தெரியும் ஹீ இஸ் கோயிங் டு ஹிண்ட் அட் மீன்றது தெரியுன்றப்ப பார்த்தா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அன்ரொமான்டிக் வே ஆஃப் ப்ரப்போசிங். ஒரு பிரச்சனை நடக்குது, இது நான் இது பண்ணல, ஒரு நிமிஷம் என்னை பற்றி யோசிக்க மாட்டேன், நீ பாட்டுக்கு போறிய சச்சின் அப்படி கிடையாதுமா அது அப்படின்னு சொல்லிட்டு அதோட சீன் முடிஞ்சிருக்கும். போனவன் திரும்பி வந்து பட் அதில் இருக்கிற விஷயம் மட்டும் உண்மைன்றப்ப அது ஆக்சுவலாக ஒரு கேர்ளுக்கு வந்து மோஸ்ட் ஒரு இன்சல்ட்டிங் வே ஆஃப் ஒரு ப்ரப்போசல். நீங்கள் சொல்லி ஒரு லஞ்சுக்கு போகலாம், ஒரு டேட்டுக்கு போகலாம், இது பண்ணலாம், மெல்ல மெல்லமாக அந்த ஒரு ஃபீவரை கிரியேட் பண்ணி ப்ரப்போஸ் பண்ணுறது வேறு. பிளைண்டாக ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் மாதிரி வந்து, ஆனால் அதில் இருக்கிற விஷயம் மட்டும் உண்மை அப்படின்னா ஒரு கேர்ளாகவே அவளுக்கு ஷீஸ் டேக்கன் பை. என்னடா ப்ரப்போஸ் இது, எந்த நேரத்தில் என்னத்தை பேசுகிறான் வேண்டது தான் வந்து சொன்னால இவங்க 2 பேருமே அதுதான் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ என்னென்னா பட் அபவ் ஆல் தட் மெல்லமாக அவளுக்கும் வந்து ரிலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு தானே அவன் சொல்கிறதெல்லாம். ஏன் வந்து மற்றவங்க நினைப்பாங்க எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது பண்ணிட்டு போகிறேன், நான் சொல்கிறதுனா கரெக்டு தான், எண்ட் ஆஃப் த டே கரெக்டு தானே, யாரையும் ஹார்ம் பண்ணுறதுல இருக்குது. இப்போ அவன் சொன்ன ஃபிலாசபிலையும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஹர்ட் பண்ணது எந்த சந்தோஷமும் தப்பு கிடையாது, மற்றவங்க ஹர்ட் பண்ண ஒரு சின்ன ஸ்மைல் கூட ஒரு பெரிய சின்ன அது திஸ் இஸ் மீ ஷாலினின்ற மாதிரி சொல்ல பார்த்தா மெல்லமாக அவள் வந்து சச்சினாக டேர்ன் அவுட் பண்ணுறதுனா படத்தோட கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக மோர் தென் வந்து சச்சினோட லவ் ரியலைஸ் பண்ணுறான்றதை விட சச்சினுடைய ஃபிலாசபிஸ் வந்து கரெக்டு தானேன்றதை தான் அதை ரியலைஸ் பண்ணி தான் அவன் என்ன நினைச்சா இது நான் ஏன் மனசில் இருக்கிறத நான் போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு அவன் டிசைட் பண்ண மூமெண்ட் தான் ஷாலினி பிகேம் சச்சின். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெண்டே வந்துட்டு இப்படி அப்படின்னு ஆமாம் நான் வந்து தோத்துட்டேன்னு நான் போய் சொல்கிறேன், ஐம் கோயிங் டு டெல் இட்னு சம்வேர் வந்து அவனுடைய கேரக்டர் வந்து இவன் மேலே ரப்பாக இருக்கும். அது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஷாலினி இப்போ சச்சின்றது பெயர் நீங்கள் கேட்டிங்க, அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தா வந்துட்டு வீட்டு வந்து சிட்டியாக இருக்கட்டும் வில்லேஜாக இருக்கட்டும் எல்லாருக்குமே என்ன சச்சின் மேலே இருந்த ஒரு அட்மிரேஷனில் தன்னுடைய பசங்களுக்கு வந்துட்டு சச்சின் பேர் வச்சாங்க. சச்சின் மாதிரி ஒரு கிரிக்கெட் பேர் ஆறாரோ இல்லையோ அது ஒரு சந்தோஷம், நம்ம பிள்ளைய சச்சின் கூப்பிட்றது அப்படின்றப்ப எனக்கு அந்த ஒரு எமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சார் திடீர்னு ஒருத்தர் வந்து சார் சச்சின் டைட்டில் வச்சு எப்படி இருக்கும், எல்லாருக்கும் இன்றைக்கி வீட்டில் வந்து அவங்க பசங்க வந்து சச்சின் வச்சு அப்படின்றப்ப ஒரு நம்ம வீட்டு பையன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுக்குமே அது. ஏன்னா மேக்ஸிமம் அந்த டைமில் வந்து 60 to 70% ஆஃப் த பீப்புளோட பேர் பார்த்தீங்கன்னா சச்சின் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்மிரேஷன் இருந்துச்சுன்றப்ப எனக்கு கேட்ட உடனே அது ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் மொரோவர் வந்து எதுக்கு சச்சின் இந்த படத்துக்கு பேர் வச்சிருக்காங்கன்ற ஒரு இன்குவிஷனஸ்னு வருமே இந்த படத்துலன்றதுக்கு தான் வச்சது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா ஷாலினின்ற பேர் நீங்கள் கேரக்டர் கேட்டிங்க பேர் ஆக்சுவலாக முதல்ல நான் தானிஷாட்ட சொல்லும் போது வந்துட்டு எனக்கு வந்து முதல்ல அழைப்பா இது பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும், ஒரு மாதவன் ஷாலினி மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து பிச் பண்ணும்போது அப்படி தான் சொன்னேன் நான் இந்த மாதிரி சார்னு சொல்லிட்டு. ஸோ வந்து முதலேருந்தே வந்து ஷாலினி தான் வந்து வந்துச்சது. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்குள்ளே இந்த பேர் வந்து மெர்ஜ் ஆகிடுச்சு. அந்த இன்டர்வல் பிளாக் சீன் அது என்ன ஷாலினி டபுள் ஐ நியூமராலஜியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேறு பேரே எனக்கு வந்து வரலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே வந்து ஷூட் போயிட்டோம்.
ஸோ உண்மையை சொல்லப்போனால் ஷாலினியை மனசில் வச்சுக்கிட்டு பண்ண ஒரு ஒரு கதை தான் இது. அதனால தான் அந்த கேரக்டருக்கு வந்து ஷாலினியே அப்படியே ரிட்டர்ன் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு எந்த விதமான தாட் ப்ராசஸ் கிடையாது. ஸோ அது இதுதான் சார் மெயினாக வந்துட்டு சச்சின் கேரக்டர் வாஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஓஷோஸ் ஃபிலாசபி. இது அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் ரெகுலராக நம்மளை மாதிரி வந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டதுன்னு பெரியவங்க சொல்லி கொடுத்தது அப்படியே நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் ஃபாலோ பண்ண மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் ஜெனிலியா கேரக்டர். சம்வேர் இவனுடைய என்ன சொல்கிறது, இவன் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் சச்சினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஷாலினிக்கு எப்படி வந்தது, அதுக்கப்புறம் எப்படி கிளைமேக்ஸ்ன்றது தான் வி டிசைன் இட். வெரி நைஸ் சார். சார் இதில் ரொம்ப முக்கியம் என்னன்னா கேஸ்டிங். லைக் ரைட்டிங்கை வந்து கரெக்டான கேஸ்டிங் இருந்தால் இது பண்ண முடியும். பட் ஒரு சின்ன கேரக்டர் அதுக்கு வந்து ரகுவரன் சார் எப்படி? ஆமாம் இல்லை சார், நான் அதான் இப்போ நிறைய இடத்துல சொன்னது என்னென்னா, அந்த காலகட்டத்தில் வந்துட்டு எல்லா ரைட்டர்ஸ்க்கும் டைரக்டர்ஸ்க்கும் யார் கதை சொன்னாலுமே நான் பார்த்துருக்கேன், யார் கதை எப்படியோ ரகுவரன் சார் உள்ள வந்துடுவார். டிஸ்பைட் வந்து நிறைய வந்து அவரை பற்றி வந்து சார் அப்புறம் வச்சுக்கிட்டு சார் அப்படின்னு சொன்னாலுமே எல்லாருக்கும் என்னென்னா எப்படியாவது வந்து அது வந்து ஒரு ஃபேமிலி கதையாக இருக்கட்டும், கமர்ஷியல் கதையாக இருக்கட்டும், என்ன கதையாக இருக்கட்டும், வந்து ரகுவரன் சார் இல்லாமல் ஒரு கதை சொல்லவே மாட்டாங்க. அப்பா ரோலுக்கும் அந்த ரோலுக்கும் இந்த ரோலுக்கும். அதே மாதிரி ஒரு இதில் தான் வந்து எனக்கும் என்னென்னா, ஒரு ரகுவரன் சார் வந்து என்னுடைய மோஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு அட்மையர் பண்ணுற ஒரு பர்ஃபார்மர். அது அவருக்கு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு இந்த கேரக்டர் வந்து ஒரு சிங்கிள் சீன் தான் வருது. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் சீனாக கூட இப்போ நம்ம இப்போ ஒரு ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்கும். எதுக்குங்க ரகுவரன் சார் இந்த கதையை இந்த கேரக்டர் பண்ணணும், இப்போ நான் அவர்கிட்ட போய் பிச் பண்ணுறேன், ஒய் ஷுட் ஐ டூ திஸ் ஜான், இதில் என்ன இருக்குது எனக்கு அப்படின்னு நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போவோம். ஒரு சீன்னாலுமே ஒரு நாளைக்கு ரிவ்யூ எழுதும்போது ஒரு சீன்னாலுமே பட்டையை கிளப்பிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி என்ன வரும் இதுன்னு பார்த்தா ஆக்சுவலாக பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. அவருடைய ப்ரெசன்ஸ் மட்டும்தான், ரகுவரனுடைய ப்ரெசன்ஸ் மட்டும்தான் இருக்குன்றப்ப நான் இது சொன்னோன்னே சார் ரகுவரன் சார் மாதிரி ஒருத்தர் கிடைச்சாருன்னா இப்படி ஒரு அப்பா நமக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். படம் ஃபுல்லாக சச்சின்னு ஒரு கேரக்டர் இது பண்ணுறான், அவனுக்கு ஒரு அப்பா இருக்குது அப்படின்றப்ப எப்படி இருக்கும், ஒரு சீன்னாலுமே இருக்குங்க சார். சார் ரகுவரன் சார் கிடைப்பாருன்றப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை சார் ஒரு என்னன்னு ஒத்துப்பார், காலேஜுக்கு அவங்க அப்பா வந்துட்டு போகிறாருன்னு மட்டும் தான் சீன் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன சார் இது அப்படின்ட்டு. அவர் வேறு கிராங்கி சார், அவர் ஒன்றும் பெரிய ரெமுனேஷனுக்குலாம் ஒன்றும் அப்படிலாம் பண்ண மாட்டார் இது அப்படின்ட்டு சொன்ன உடனே வேறு யாராவது ஆல்டர்னேட் பார்க்கலாமே அப்படின்னு சொன்னால் எனக்கு ஆக்சுவலாக வந்து ரகுவரன் சார் வந்து என்னுடைய சின்ன வயசுலேருந்து பழக்கம், எனக்கு அப்பா மூலமாக வந்து ஒரு பழக்கம் அது. ஸோ அந்த ஒரு லீனியன்சியில் வந்துட்டு நான் என்ன சொன்னேன், சார் நான் போய் கேட்டு நான் பண்ண மாட்டேன் ஜான் அவர் வந்து சொல்லட்டும் சார், அப்புறம் வில் டேக் அ கால் சொல்லிட்டு நேராக போனேன். போய்ட்டு சொன்னேன், சார் இந்த மாதிரி நான் பண்ணுறேன் சார், இட்ஸ் வெரி நார்மல் சீன், இட்ஸ் வெரி நார்மல் சீன், ஆனால் அந்த மேஜிக் வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸ் மட்டும்தான் நடக்கும். இந்த சீனில் வந்து கிளாப்ஸ் வாங்கிறீங்க, இந்த சீனில் வந்து ஒரு ஹார்ட் டச்சிங்காக பண்ணுறீங்க அப்படிலாம் ஐ வில் நாட் கிவ் யூ எனி ஃபால்ஸ் ப்ராமிசஸ் சார். எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு மொமெண்ட், ஒன் மொமெண்ட் வேர் ஷீ ஃபீல்ஸ் லைக் ஐ எம் கோயிங் டு டெல் திஸ், நான் போய் சொல்ல போகிறேன்றப்போ இப்படி ஒரு கேரக்டர் வந்து இறங்குறாரு. அப்படி இறங்கும் போது இவர் இன்னார், இப்படிப்பட்டவர், இவருடைய பேக்ரவுண்டு என்ன, இதெல்லாம் சொல்கிறதுக்கான எனக்கு டைமே கிடையாதுன்றப்ப. ஆனால் வந்து இறங்கும் போது எவ்ரி திங் வில் பி செட் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி ரகுவரன் சார். ரகுவரன் சார்ன்றப்பவே நான் எக்ஸ்ட்ரா எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. யூ ஆர் ஒன் பிளடி மேஜிஷியன், யூ வில் டூ இட் சார். இது வந்து நான் வந்து உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ண பேசல சார், நான் எனக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு பிளெஸிங்காக இருக்கும் சார் எனக்கு அப்படின்னு சொன்னேன். ஓகே ஜான், வென் டு யூ வாண்ட் மீ டு கம் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு. உடனே ஜான் என்னுடைய காஸ்டியூம்ஸ் மட்டும் நான் பார்த்துப்பேன் ஜான் அப்படின்னு. டெஃபினெட்லி சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் பண்ணுற அந்த ஒரு ஜானர் மட்டும் சொன்னோம் சார். இந்த மாதிரி வந்து இந்த படம் ஃபுல்லாகவே கொஞ்சம் வின்டர் வேர்ன்ற மாதிரி ஃபுல்லாக ஒரு சில் ஒரு ஹில் ஸ்டேஷன் நடக்கிற கதைன்ற மாதிரி பண்ணியிருக்கோம் சார். எல்லாருக்குமே ஒரு வின்டர் வேர்ன்ற மாதிரி பண்ணியிருக்கோம் சார். அதனால் உங்கள் காஸ்டியூமும் வந்துட்டு அந்த ஒரு பேட்டர்னில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சார். இது என்னென்னா இங்கே ஷூட்டிங் இன் சென்னை, ஷூட்டிங் இன் கேம்பகோலா செட். அதனால் அவருக்கு வந்து எதுவும் மிஸ்லீட் ஆகிட கொண்டாடுறதுக்காக இது வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் ஊட்டியை மேட்ச் பண்ணி இங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். இது ஸோ இதை மட்டும் வச்சுக்கோங்க சார். சரின்னு சொல்லியாச்சு. காஸ்டியூம் என்ன போட போகிறாரு, என்ன கலரு, இந்த நாங்கள் எல்லாருமே வந்து பேஸ்டல் கலர் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். என்னென்னா இட் வாஸ் அவுட் ஃபார் அ சர்ப்ரைஸ். பட் எனக்கு என்னென்னா முழுக்க ரகுவரன் ஒரு ஜீனியஸை நம்பி ஐ செட் லைக் தட் மேன் நோஸ் எவ்ரி திங். அதெல்லாம் வந்து நீங்கள் நோண்டி சார் அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்து அனுப்ப முடியுமா உங்கள் காஸ்டியூமை, அதெல்லாம் கேட்க தேவையில்லைன்னு சொல்லி ஜீவாஸ்தான் கேட்டிருந்தாரு. எப்பா அவர் மட்டும் தனியாக வேறு மாதிரி வந்துட போகிறாரு, நம்ம இந்த கலர்ஸ்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கோமே, இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி கலர்ஸில் போயிருக்கிறமேன்ற. இல்லை சார் ஹீ கம் பார்த்தா வந்துட்டார். அப்போ ஒரு சின்ன ஒரு மட்டடார் இதை தான் வந்து ஒரு கேரவனை கன்வெர்ட் பண்ணியிருந்தார். இது மாதிரி சார் வந்துட்டார் கூப்பிட்றாரு சார். சரி போனேன். வேன் உள்ள பிச் டார்க் ஒரு சாய்பாபா ஃபோட்டோ இருக்குது, 2 ஊதுவத்தி இருக்குது. அந்த ஊதுவத்தி லைட்டில் மட்டும்தான் இவர் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்காரு. எஸ் ஜான் வாட் யூ ஹேவ் ஃபார் மீ அப்படின்னாரு. சார் இந்த மாதிரி டயலாக் சார் இது மாதிரி எடுத்து ஜெனிலியா கேட்குறாங்க.
இது மாதிரி வந்து சச்சின் அப்படின்னு சொன்னேன், எனக்கு தெரியும் சின்ன சின்ன பழக்கம் சார், நீங்கள் என்ன அப்பான்றது டயலாக் சொல்லி முடிச்சாச்சு. எனக்கு அப்போவுமே அந்த இதுக்குள்ளே வந்து அவர் என்ன காஸ்டியூம் போட்டிருக்காரு தெரியும், ஏன்னா பிச் டார்க்கில் இருக்கார், 2 ஊதுவத்தியோடைய அந்த ரெட் கலர் இது மட்டும் தான் தெரியுதுன்ட்டு. வெளியே வந்து அப்பவும் வந்து ஜீவா சார் கேட்டார், என்னப்பா என்ன காஸ்டியூம் சார், அவர் கும்மிருட்டில் உட்காந்துருக்கார் சார், ஊதுவத்தி தான் தெரியுது சார், என்னப்பான்னு இது பண்ணார் சார். இல்லை இருங்க சார் பார்ப்போம் சார். எங்களுக்கு அது ஒரு எலிமெண்ட் ஆஃப் ஒரு சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்கான்னு தெரியல. மனுஷன் டேக்கு சாரை கூப்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு அப்படி வந்து இறங்கினாருங்க. வந்து அந்த ஃபுல் ஃப்ளோயிங் ரோபு மொத்தப்படுது காஸ்டியூமே வந்து ஓரங்கட்டுற மாதிரி வந்து, ஏன்னா ஒரு கோடு தான் போட்டு வந்தேன் சார், இந்த பேட்டர்ன் ஆஃப் காஸ்டியூம் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோம் சார், ஸோ நீங்களும் அந்த பேட்டர்ன்லேயே வந்தீங்கன்னா ஜெல் ஆகும் சார் சொன்னேன்னு பார்த்தா வந்து இறங்கி அந்த ஒரு அமெரிக்கன் காக்கி ட்ரெஸ்ஸு அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டுன்னு பார்த்தா லிட்டரலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா யூ வில் பி இன் டியர்ஸ் ஆக்சுவலாக. வாட் அ ஜீனியஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மொமெண்ட் இருக்கும். அது இப்போ இது பண்ணார், ஆக்ட் பண்ணி முடிச்சார். ஸோ திஸ் இஸ் வாட் யூ வாண்டட் ஜான் அப்படின்னு நான் சொன்னேன். சார் என்ன சார் கேட்குறீங்க அப்படின்னு இது பண்ணேன். எனக்குலாம் அதெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்ட்டு. ஸோ அந்த சீனே வந்து பார்த்தா ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. ஒரு சீனாக இருந்தாலுமே வந்து விஜய் வந்து தன்னுடைய அப்பான்ற ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும், அது அவர் பர்ஃபார்ம் பண்ண ரொம்ப கேஷுவலாக பர்ஃபார்ம் பண்ண விதமாக இருக்கட்டும், எனக்குலாம் ஐ ஹானஸ்ட்லி ஃபீல் தட் இஸ் ஒன் பிக்கஸ்ட் பிளெஸிங், லைஃப் லாங் வந்துட்டு பிக்கஸ்ட் பிளெஸிங்காக ஃபீல் பண்ணேன் நான். சார் சூப்பர் சார். இப்போ அடுத்து லாஸ்ட்டாக பேசணும் அப்படின்னா மியூசிக் பற்றி நம்ம பேசணும். நீங்களே இவ்வளோ எனர்ஜியான பர்சன். டிஎஸ்பி சார் வந்து அவருக்கு 2-3 தடவை தான் பேசியிருக்கோம். அவர் உட்கார்ந்துருந்தாருன்னா அந்த இடமே வந்து வேறு லெவலில் வந்து இருக்கும். இதில் விஜய் சாரை பாட வச்சுருக்கீங்க, அதுவும் வித்தியாசமாக லைக் ஸ்டுடியோலாம் இல்லாமல் பாட வச்சுருக்கீங்க. அது எப்படி என்ன நடந்துச்சு அதை பற்றி சொல்ல முடியும் சார்? ஆக்சுவலாக நிறைய பேருக்கு வந்து என்னுடைய வீடியோஸு சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் வந்து இளையராஜா அங்கிளுடைய தீவிரமான ஒரு பக்தன். நீங்கள் நடுராத்தில் எழுப்பி இந்த பிஜிஎம் எந்த சாங்கில் வந்துச்சு, இந்த பிஜிஎம் எந்த படத்தில் வந்துச்சு அப்படின்னா வந்து சொல்கிற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து இது. நான் ஒரு ரீசெண்டாக ஒரு வீடியோ பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கீழே கமெண்ட்டு போட்டாங்க. அந்த கமெண்ட்டு வரும் தெரியும், இவ்வளோ உருகி இளையராஜா அதில் அப்படி பண்ணார், இதில் இப்படி பண்ணார், நீ ஏன்டா ஃபஸ்ட்டு படத்துக்கு வந்து இளையராஜா போடலை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு. அதுக்கு காரணமே ஆக்சுவலாக பார்த்தா இளையராஜா தான். அது ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு விஜய்க்கு வந்து என்னென்னா வந்து பலவிதமான மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்றப்ப அவருக்கு திடீர்னு வந்து தேவிஸ்ரீ பிரசாத்கிட்ட எப்படி சார் தேவிஸ்ரீ ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தானுசார்கிட்ட கேட்குறாரு. தானுசார் என்கிட்ட கேட்குறாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு தேவியை வந்து சின்ன வயசுலேருந்து தெரியும் சார், எங்கள் அப்பா வந்து பெரிய ஒரு தெலுங்குல ரைட்டர், ஸோ ஆனால் எனக்கு அந்த டைம்லேருந்தே வந்து தேவியை வந்து நிறைய தெரியாது. நான் சொன்னேன் வந்து என்னென்னா த ரீசன் வை வி ஒர்க் அப்படின்னு பார்த்தா நான் இந்த ரேஞ்ச் அப்படி இளையராஜாவுடைய பக்தன் அப்படின்னா வந்து தேவி வந்து வேறு ரேஞ்சில் இருப்பாப்புல, வேறு அதாவது இளையராஜா என்ன கம்போஸ் பண்ண போகிறாரு கூட கேட்டீங்க கூட சொல்லுவாப்புல. அந்தளவுக்கு வந்து தட் இஸ் வாட் கனெக்டட் அஸ். இப்போ சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு ஆரோக்குழல் வந்து இப்போ ராஜாங்கல் மாதிரி ஒருத்தர்கிட்ட போயிட்டு எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நீங்கள் அது சம்வேர் வந்து நமக்கு கொஞ்சம் ஓர்டு போனோமா, எனக்கு ஆக்சுவல் அங்கிள் நான் நினச்சது என்னன்னா அந்த சாங் பண்ணிங்களே ஏதாவது அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சொல்லிடுவோமோ. பட் வேறு எனக்கு தேவி கிட்ட வந்து நாங்கள் சண்டை போடலாம். என்னென்னா எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென் வி டிசைடட் வந்துட்டு சரி பயங்கரமான இளையராஜாவோட 2 பேருமே தீவிரமான ஃபேன்ஸ்ன்றப்ப லெட்ஸ் டூ தேவி இது அப்படின்னு இது பண்ணியாச்சு. என்ன பார்த்தா ஐ ஸ்டில் ரிமெம்பர் வந்து இந்த சாங்கு கண்மூடி திறக்கும் போது சாங்குடைய கம்போசிங் வந்துட்டு மாதிரி தேவி மாதிரி ஃபஸ்ட் டே சொல்லிட்டு போட்டேன், இந்த மாதிரி தேவி இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்குது, அதில் அந்த டைமில் சாங் ஸ்டார்ட் ஆகுது, என்ன மாதிரி எடுக்க போகிறோன்றதை கூட முதல் கொண்டு சொல்லி முடிச்சாச்சுன்ட்டு. ஓகே ஜான் நம்ம நாளைக்கு உட்காரலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே நான் போனேன்னு பார்த்தா ஃபஸ்ட் ஃப்ளோர் போனேன்னு தேவி ஜான் 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 2 மினிட்ஸ் ஜி இங்கே அப்படியே காஞ்சி பிடிச்சிருங்க 2 மினிட்ஸ் அப்படின்ட்டுன்னு என்னடா பண்ணுற அப்படின்னு உள்ளே போனால் பார்த்தா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே இங்கே ஒரு மழை பெய்கிற சவுண்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே பார்த்தா அந்த லிட்டரலாக வந்து அந்த சச்சினுடைய மூடை வந்து கம்போசிங் ரூமில் க்ரியேட் பண்ணி நான் சொன்னேன் தேவி இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இது அப்படின்ட்டு இருங்க சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சைல்ட் லைக் எக்ஸைட்மெண்ட் இருக்குங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து அந்த ஒரு மெலடி ஃபஸ்ட்டு இது பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அஃப்கோர்ஸ் அந்த வாடி சாங் இது பண்ணோன்னா பார்த்தா வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணது இது வந்து விஜய் சார் பாட வைக்கலான்ற மாதிரி தேவி ஃபீல் பண்ண பிளான்ட்டு சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். திருவண்ணாமலை வீடு அப்போ தான் புது வீடு. அவர் லைஃப்பில் பண்ண மிகப்பெரிய தப்பு வந்து எங்களை வீட்டில் கொண்டு போய் சுற்றி காமிச்சதுதான் வந்து இது வந்து ஜாப்பனீஸ் ஜென் இதில் மாதிரி பண்ணியிருக்கோன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்கோன்னா இது இப்படின்னா சொல்லி வீட்டை ஃபுல்லாக சுற்றி காமிச்சோன்னே வந்துட்டு திடீர்னு தேவிக்கு வந்துட்டு இந்த சாங்கெல்லாம் போட்டு காமிச்சு இது பண்ணால் பார்த்து எப்போ ரெக்கார்டிங் வச்சுக்கலாம் சார் நீங்கள் ஓகேன்னு சொன்னால் இப்போ கூட வச்சுக்கலாம் சார் இதுட்டுன்னு. எப்படி இப்போ கூட வச்சுப்பீங்க சார், நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள் சார், நீங்கள் ஸ்டுடியோ ரெடி பண்ணலாம் சார்ன்ட்டு. எனக்கு
அவர் வீடு சுற்றி காமிச்சுன்றதுக்காக ஸ்டுடியோ ரெடி பண்ணுறியான்ட்டு, சார் இங்கே ஏதாவது பெட்ரூம் ஏதாவது இருக்குமா சார் அப்படின்னு சொல்லி பார்த்தா உள்ளே போயிட்டான். உள்ளே போய்ட்டு, சார் இந்த வார்ட்ரோப் திறக்கலாமா சார் அப்படின்ட்டு. திறங்கலன்னா வார்ட்ரோப் திறக்க மட்டும்தான் அவர் கொடுத்தாரு. அடுத்த செகண்ட் உள்ளே இருக்கிற திங்ஸ் எனக்கு ஏன்னா ஒரு வார்ட்ரோப்ன்றது ஒரு பர்சனல் ஸ்பேஸ், அது அங்கே போய் அவன் கவலையப்படலை, எல்லாம் இழுத்து போட்டான். இழுத்து போட்டு இதான பார்த்தா வந்துட்டு, சார் இங்கே குல்ட் இருக்குமா சார் சொல்லிட்டு என்ன பண்ணால் வந்து அதுக்கப்புறம் கொஸ்டின் வந்து அவன் தனக்கு தானே கேட்டு தனக்கு தானே பதில் சொல்லிக்கிறான். அவர் வந்து எஸ்னோலாம் கிடையாது. அதுக்கப்புறம் குல்ட்டை தூக்கி போட்டாங்க, சொருகி வச்சா இங்கே சொருகி வச்சா இதை பண்ணால் டமான்னு போட்டாங்க, கேட்டால் நிலுங்க சார் அப்படின்னு சொல்லி போட்டால் இப்போ நீங்கள் பாடுங்க சார் அப்படின்ட்டான். எனக்கு வந்து டே ஒரு மனுஷன் நல்லா இருக்குன்றதுக்காக அநியாயத்துக்கு வந்து ஒரு வார்ட்ரோப்பில் நிற்க வச்சு, உலகத்தில் எவனும் வார்ட்ரோப்லாம் பாடி நான் பார்த்ததே இல்லை. அதில் என்ன ஏசி ஈஸியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சத்தம் வரக்கூடாதுன்றதுக்காக வந்து பாட வச்சுட்டு ரெக்கார்டிங் முடிச்சிட்டாப்லாங்க. விஜய்க்கு இது போதுமா? போதும் சார், இது போதும் சார், நான் அதுக்கப்புறம் ஃபைனல் இது ஃபைன் அப்புறம் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்ட்டு. அது மாதிரி என்னென்ன சார் மெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய்கிட்ட வந்துட்டு இந்த போலித்தலம் இல்லாமல் நீங்கள் வந்து நேச்சுரலாக இது பண்ணுங்க. ஹீ இஸ் அவுட் ஃபார் இட்டுங்க. ஹீ லவ்ஸ் இட். ரொம்ப ஒரு போலி அவர் வந்தனை எந்திரிக்கிறது, வந்தனை இது பண்ணி அவர் உட்கார்றது அதெல்லாம் இல்லாமல் நீங்களாக இருந்துட்டு எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் அவர்கிட்ட பழகினீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்கள மாதிரி செலிபிரிட்டிஸ் எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒருத்தர் என்ன தான் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் கொடுத்தாலுமே இல்லை எங்கேயோ இவங்ககிட்ட சின்னதாக ஒரு போலித்தனம் இருக்குது, இல்லை இவங்ககிட்ட நம்மக்கிட்ட ஒரு நெய்வாக நம்மகிட்ட எதையும் எதிர்பார்க்க பழகிறான்றது அவங்களுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு போயிருப்பாங்க. எத்தனை பேர் அவங்க பார்க்குறாங்க அப்படின்றப்ப ஸோ அதனால் ஹீ ஃபெல்ட் வெரி கம்ஃபர்டபுள். எனக்கு ஒரே ஒரு என்னன்னா தெய்வட்டு என்ன, அதுக்கு நீ இவ்வளோ பெட்ரூம்குள்ளே போய் வார்ட்ரூப்பில் நிற்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஆகணுமான்னு மட்டும். ஆமாம், அவ்வளோ கொஞ்சம் வந்து ரொம்ப பார்டர் தாண்டுறோமா பாகிஸ்தான் பார்டர்ன்ட்டுன்னு. பட் என்னென்னா எந்த இடத்துலையுமே அது சொல்கிறேங்க. இப்போ சச்சின் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைட்லேயுமே நான் சொன்ன மாதிரி ஒரு 25 மெஷின் வந்து வந்து ஸ்மோக்கு ஒரு மிஸ்ட்டு இது பண்ணிகிட்டே இருக்கும்ட்டுன்னு எந்த இடத்துலையுமே நெவர் காட் இரிட்டேட். என்னங்க எமோஷனல் சீன் அப்போ கூட எதுக்குங்க இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணதுங்க, இது என்னங்க கர்ரு யாராக இருந்தாலுமே வந்து இரிட்டேட் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கு ஒரு அவங்க கண்டிஷன் ஆவாங்க, மூடு கரெக்டாக வரணுன்றப்ப இது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். நாட் ஒன்ஸ் அச்சே தட் இஸ் வாட் ஐம் சேயிங். அது ஒரு ராஜமௌழி மாதிரி ஒருத்தர் அப்படின்னு நம்ம எதுவும் சொல்ல முடியாதுன்றது வேற. இது ஒரு ஜான் மாதிரி இருந்தாலுமே சரி என்னமோ தீஸ் கை காட் சம் விஷன், அது தே ஆர் ட்ரைங் டு மேக் இட் ஹேப்பன் அப்படின்றப்ப லெட்ஸ் கோ அலாங் வித் த ஃப்ளோன்றது அதுதான் பெரிய விஷயம் அவங்க. ஸோ அது அந்த என்கரேஜ்மெண்ட் தான் கடைசி வரைக்குமே வந்து இன்னும் பெட்டராக பண்ண வைக்கலாம், இப்படி பண்ண வைக்கலாம், அப்படி பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய சீன்ஸே நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம்ன்றேன். ஸோ அதனால ஒரு தேவிகிட்ட இருக்கிற ஒரு சார்ஜ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா லைக் திஸ் கே ஹேஸ் அ விஷன், அதுக்கு நம்மள ஏதாவது பண்ணணும்னு எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமாக வந்து தானு சார். ஆமாம், லைக் நான் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் ரொம்ப சின்ன பையன், படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வந்து பாட்டு ஒரு சைடு ஹிட் ஆனாலும் வந்து சச்சின் கார்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வந்துச்சு. அந்த டைமில் இருந்த சில விஷயங்கள் ரீகால் பண்ண முடியுமா? மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இப்போ வந்து எல்லாத்துக்கும் ரீல்ஸ் அந்த மாதிரி எல்லா வகையிலும் பண்ணுறேன். பட் அப்போவே வந்து சாரோட மார்க்கெட்டிங் தனியாக வந்து தெரியும். இந்த படத்தோட மார்க்கெட்டிங் இன்னுமே லைட்டான ஞாபகம் இருக்குது சார். ஆக்சுவலாக வந்து ஒரு படம் கதை கன்சீவ் பண்ணிடுறோம், படம் எடுத்துடுறோம், படம் முடிச்சு கொடுத்துறோன்றது தட் இஸ் நாட் பிக் டீல். ஆனால் அதுக்கு அப்புறம் மிகப்பெரிய பொறுப்பு வந்து அதை ப்ராப்பராக வந்து இத்தனை பேருடைய உழைப்பு இருக்குது, இத்தனை பேருடைய கனவு இருக்குது, அதை ப்ராப்பராக நம்ம கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணுன்றது அது ஒரு முக்கியமான ஒரு கடமை. அது ஒரு ப்ரொடியூசருடைய ஒரு அதில் வந்து டான்ஸர் வந்து பயணிறது, அது வந்து பயணிருங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு திரைக்கதை. என்னை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுறதே வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்துட்டு ஐ எம் நாட் ட்ரைங் டு கம்பேர். இன்றைக்கி என்னென்னா ஒரு ட்விட்டரில் போட்டுறாங்க, ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டுறாங்க, சோஷியல் மீடியாவில் போட்டுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸில் போட்டுறாங்க, ஈஸியாக இது இவ்வளோ மில்லியன் ரீச்சிங்கன்றாங்கன்ற அப்போல்லாம் கிடையாது. ஒரு திரைக்கதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வருதுன்னா கூட அங்கேருந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்ட் பண்ணுவாருங்க. அவரெல்லாம் வந்து நீங்கள் ஒரு தீசிஸ் மாதிரி அனலைஸ் பண்ணணும். என்ன பார்த்தீங்கன்னா ஹீ வில் ஹேவ் பீப்புள் இன் ஆல் த நியூஸ் பேப்பர்ஸ். எந்த ஒரு நியூஸ் ஐட்டம் சினிமா செய்திகள் வரப்போகுது அப்படின்னா தன்னுடைய நியூஸ் செய்தி வரப்போகுது, அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னா பக்கத்தில் எந்த படத்தோட இது வருது, வேறு எதுவும் ஒரு சின்ன ஒரு டப்பிங் படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் தரக்கூடாது, வேறு ஏதோ தப்பான படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் தரக்கூடாது அப்படின்றதுலாம் வந்து தன்னுடைய இது வந்து எந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் வரணும், இல்லை அந்த டைமில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் டிசைட் பண்ணுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குவார்டர் பேஜ் விளம்பரம் கொடுக்குறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஜில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன மேக்ஸிமம் என்னங்க நார்மல் ஒரு ப்ரொடியூசர் ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்த உடனே நம்ம வரணுங்கன்ட்டுங்க. தலைப்புச் செய்திகள் என்ன வரப்போகுது, தலைப்புச் செய்திகள் பெரிய டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி வரப்போகுதுன்னா அதுதான் ஃப்ரண்ட் சீட்டு ஆகுமே தவிர கீழே பார்க்குறவங்க விளம்பரம் வந்து பின்னாடி போயிடும். என்னங்க இப்படி ஒரு இது கொடுத்துருக்காரு பிஎம், இது எப்படிங்க இது ஏதோ ஒரு டிஸ்கஷன் போயிட்டு சச்சுன்னா அப்படி தான்
கிடையவே கிடையாது, வேண்டாமா தூக்கி 4வது பக்கம் போடு. ஸோ உங்களுடைய அதாவது எந்த இடத்துல தன்னுடைய செய்தி வரணும், எந்த இடத்துல தன்னுடைய வந்து குவார்ட்டர் பேஜ் விளம்பரம் வரணுன்றதெல்லாம் ஹீ டிசைட்ஸ். ஒருத்தர் இது பண்ணணும், அன்றைக்கி என்னென்ன நியூஸ் வரப்போகுது அதெல்லாம் வந்து ப்ரில்லியன்ட்டுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நினைப்பாங்க எல்லாருமே தானு சார் இஸ் வெரி பாப்புலர் ஃபார் ஹியூஜ் போஸ்டர்ஸ். அவர் விட்டா வந்து ஒரு பில்டிங்கை இது பண்ணுவார், கபாலி மாதிரி படத்துக்கு வந்து ஃப்ளைட்டே கூட ரொப்பிடுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் கூட கிடையாதுங்க. அது எனிபடி கேன் டூ இட். பட் அதுக்கு மீறி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டர்ஸ் எங்கே ஒட்டணும். ஒரு 2 மணிக்கு ஆரம்பிப்பாருங்க. 2 மணிக்கு அவரே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒட்டுறாங்க அப்படின்னா ஒரு டேர்னிங், அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வருதுன்னா கன்ஃபார்ம்டாக அவன் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணி வாலுக்கு ஒரு ஐ கான்டாக்ட் எடுப்பான்றப்ப இங்கே ஒட்டுன்னு சார் இங்கே இது சார் பிரச்சனை ஆகுது, நான் பார்த்துக்கிறேன்ப்பா நீ ஒட்டு தம்பி அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு அது கீ பாயிண்ட்ஸ் இருக்குவாங்க. எங்கே வந்து கண்ணில் மாட்டோம் கொஞ்சம் தெளிவாக ஒரு பிரீஃப் செகண்டுக்கு படிக்கிற அளவுக்கு வந்து எங்கே ஒரு வண்டி ஸ்டாப் ஆகுன்னு பார்த்து வெறும்னு ஹீரோ வீட்டு வாசலில் ஒட்டுறது, ஹீரோயின் வீட்டு வாசலில் ஒட்டுறது அப்படி மட்டும் இல்லாமல் வந்துட்டு பொது ஜனங்கள் வந்துட்டு எந்த இடத்துல ஒட்டுனா கண்ணில் படம் அது வந்து பண்ணுவார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் ரிலீஸ், அவர் வந்து தன்னுடைய ப்ராடக்ட் மேலே வந்து ஹி ஹாஸ் அட்மோஸ்ட் கான்ஃபிடென்ஸ். இது சேம் டைம் வந்து எந்த டைமில் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணணும் அது. ஸோ அது எல்லாமே ஒன்று டிசைட் பண்ணுவார். அதே மாதிரி ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு படத்தை பற்றின விஷயங்களை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே வருவார். ஒரு சின்ன இன்டர்வியூ அதில் வந்து தானு சார் வந்து மாஸ்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டைரக்டராக ரைட்டராக ஒர்க் பண்ண சர்க்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பேர் நம்ம ஒரு 10 ரூபா சொன்னோம்னா ஒரு 6 ரூபாயில் முடிக்க முடியுமான்னு பாராமா அப்படின்னுவார். இதோடைய உள்ட்டை தான் தானு சார். ஆக்சுவலாக நீ என்னம்மா விஜய் படம் பண்ணுற, நீ என்னம்மா பெருசாக பண்ணுமான்னுவார். நம்ம ஒரு 6 கேட்டோம்னா அவர் 10 தான் கொடுத்துருக்காரு, அவரை 10 கேட்டு 6 வந்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்ன்ற வேர்டே கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிளாமர் கோஷன்ட்டுக்காக பிபாஷா பாசு அப்படின்ற மாதிரி இது பண்ணிட்டோம் வந்து தட் டைம் ஷீ ஆக்சுவலி சார்ஜ் த பாம்ப் அது. பட் ஓகே இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக கிளாஸியாக போகுது, ரொம்ப ஒரு ப்ரீஸியான லவ் ஸ்டோரி போகுது. சம்வேர் வந்து கொஞ்சம் பையர்ஸுக்கு வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக ஒரு கிளாமர் கோஷன் இருந்தால் பெட்ராச்சுன்ற கொஞ்சம் அவுட் ஆஃப் போயிட்டு ஹீ ஃபெச்ட் பிபாஷா பாஸ். ஸோ அந்த மாதிரி படத்துக்கு தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஹீ கோ அவுட் ஆஃப் டு அச்சீவ் இட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கதை கேட்ட உடனே வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆடிஷன் எடுப்பாருங்க. அவர்கிட்ட வந்து இந்த வழவழா குழக்கூட இருக்காரு. சரிம்மா நீ என்ன ஒரு வெனஸ்டே வந்து பாரு, சரிம்மா நம்ம ஒரு நெக்ஸ்ட் மந்த் ஒரு 10th அது கிடையாதுங்க. நமக்கு வந்து எப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் நம்மளுக்கு நம்ம ஒரு நல்ல கதை சொல்லியிருக்கோம் என்கேஜ்மெண்ட் எப்போ வருமோ தானு சார் நீ கதை சொல்லி முடிச்சுட்டு இப்படியே கேட்டே இருப்பார். ஒரு நல்ல டைம் பார்த்து அவருக்கு ரொம்ப இந்த டைம் பார்த்துக்கிட்டு பார்த்தோன்னா அப்படி சொல்லி முடித்தோடனே அது வந்து இது சார் கிளாஸில் பார்த்தா இது முடியுது சார் இது அப்படின்னு சொன்னேன். அந்த டேபிள் இருந்த கை வந்து கீழே ஒரு சுவிட்ச் இருக்கும், கீ அந்த கால் அந்த பெல் அடிக்கிற சுவிட்ச் ஒன்று இருக்கும், அது நேராக வந்து அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ வந்து அது கரெக்டாக அடிப்பார் இப்படின்னுவார். அப்படின்னவே பார்த்தா இந்த கதை அவருக்கு பிடிச்சி போச்சு. இன்ஸ்டன்டேஷன் யோசிச்சு சொல்கிறாமான்னு கிடையாது. அப்படியே இது பண்ணுவார். டக்குன்னு ஒரு அமௌண்ட் கொடுப்பார், வாழ்காலமுடன் தானுன்னு போட்டுருவார், தம்பி இங்கேயும் போகாது நான் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னார். அந்த கொடுத்து அந்த ஒரு வாக்கை வந்து இது பண்ணுவார். இப்போ ஆக்சுவலாக சச்சின் டைம்லேருந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கேட்டவுடனே பிடிச்சிருச்சு, என்ஜாய் பண்ணார், ஹியூமர் என்ஜாய் பண்ண, எமோஷனல் என்ஜாய் பண்ணி முடிச்சேன்னா பார்த்தா நான் சொல்கிறேம்மா ப்ராப்பராக உனக்கு நான் வந்து ப்ராஜெக்ட் செட் பண்ணி கொடுக்குறேன், நீ வெறும் இது பண்ணுறாருன்னு. எனக்கு என்னென்னா கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் வந்துட்டு என்னடா 1 மாதம் ஆச்சு 1.5 மாதம் என்னடா அது வேற எங்கே ட்ரை பண்ணலாமா அப்படின்றப்ப பார்த்தா ஃபோனை போட்டு ஆக்சுவலாக செல்லமாக திட்டுவார். உன் ப்ராப்ளம் என்னன்னு கேட்பார். உன் ப்ராப்ளம் என்ன, ஏதோ உங்களுக்கு ஏதோ வேறு ஏதோ ஃபினான்ஷியல் எதாவது வேணுமா, என்ன நான் சொல்லியிருக்கேன் இருன்னுவார். சரி சார்னு சொல்லிட்டு பார்த்து அதே மாதிரி வந்து சொன்ன மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு பெரிய விஷயம் தானே. அது மாதிரி ஒரு நியூ டைரக்டர்ஸ்க்கெலாம் தானு சார் மாதிரி ப்ரொடியூசர் கிடைச்சா பிக்கெஸ்ட் பிளெஸ்ஸிங். ஒரு நம்ம தங்கி கேட்போம், அது அவரும் வந்து நியூ டைரக்டரு அப்படின்றப்ப அம்மா கொஞ்சம் பார்த்து பண்ணுமா, ஒரு ஏதோ ஒரு எலிமெண்ட் ஆஃப் டவுட் இருக்கும்ல, ஒரு புதுசு டைரக்டரு அப்படின்ட்டு அதெல்லாம் பண்ண மாட்டார். அந்த வகையில் தானு சார் ஒரு அவருடைய அட்வர்டைஸ்மெண்ட் அவர் அப்போ பண்ணது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தட் ஷுட் பி ஒரு தீசிஸ் மாதிரி பண்ணணும். நான் சொன்ன ஒரு விளம்பரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி டே ஆஃப் ரிலீஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கொண்டு போய் ப்ரமோட் பண்ணுறதுல அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, ரீரிலீஸே வந்து ஃப்ரெஷ் ரிலீஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க என்னென்ன ஃபர்ஸ்ட் சிங்கிளா என்னங்க இவர் ஏதோ புது படம் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. பாட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாரு வாவா தெளிவா. அதுக்கப்புறம் பாருங்க அவர் எந்த அளவுக்கு வந்து அப்டேட் ஆகிறார் அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த குண்டுமாங்க சாங்கை பாருங்க, இப்போ ரீசெண்டாக கிப்ளின்னு ஒரு ஆப் வந்துருக்கு. சடனாக பார்க்குறேன்னு பார்த்தா வந்து அவர் எனக்கு ஷேர் பண்ணுறாரு, பார்த்தா அந்த சாங் வந்து அப்படியே கிப்ளியில் பண்ணியிருக்காரு. என்னென்ன கரண்ட்டில் ஒரு அப்டேட் ஆகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிரிக்ஸு
அனௌன்ஸ்மெண்ட் இருக்காரு, டிசைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாருன்னு பார்த்தா கீழே போகிறவங்களாம் பார்த்தா எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. ஒரு ரீரிலீஸ்க்குலாம் மீறிட்டு ஒரு ஃப்ரெஷ் பண்ண மாதிரியே ப்ரொமோட் பண்ணுறாரு. அதுதான் தானசரன். சும்மா நாட் அட் ஆல் ஜோக். அது பல பாருங்கள், அவர் காலகட்டத்தில் அவர் கூட இருந்த நிறைய ப்ரொடியூசர்ஸ் இப்போ நிறைய பேர் இல்லை. பட் இருக்கார் அப்படின்னா தன்னைத்தானே எவால்வ் பண்ணிகிட்டே இருக்கார். கரண்ட் ட்ரெண்ட் என்ன அதெல்லாம் வந்து ஒரு நான் திருப்பி சொல்லித்தேன்னா அவரெல்லாம் ஒரு ஸ்டடி மெட்டீரியல். ஆக்சுவலாக ஒரு ப்ரொடியூசர்னா நம்ம ஒரு நம்பியும் வந்து ஒரு ப்ரொடியூசர் நம்மளுடைய ஏதோ ஃபியூச்சரை கொடுக்கணும் அப்படின்னா நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போய் நிறுத்தி இது பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு ஆனந்த கண்ணீர் வர அளவுக்கு பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், இந்த ப்ரீமியராக இருக்கட்டும் ரிலீஸாக இருக்கும் பாருங்கள், அவர் வந்து ஒரு லேர்னிங் மொமெண்ட் மாதிரி எல்லாருக்கும் பண்ணுவார். ஏன்னா ஒரு ரீரிலீஸ்க்கே இந்த மனுஷன் இப்படி பண்ணுறானேன்னு பண்ணுவார் அவர். சூப்பர் சார். ஸோ ஒரு பெரிய கிரிட்டிக் உங்கள் சைட்லேயே இருக்கார், அப்பா மகேந்திரன் சார். படம் ஃபஸ்ட்டு நீங்கள் அவருக்கு காமிக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் என்ன, லாஸ்ட்டாக அதை கேட்கணும்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அப்பா வந்து என்ன மாதிரி புக்ஸ் படிக்கிறாங்க, என்ன மாதிரி படங்கள் பார்க்குறாங்க, என்ன மாதிரி படங்களை பற்றி பேசுகிறாங்க, அப்பா எத்தனை பேர் வந்து சந்திக்கிறாங்க, என்ன மாதிரி ரைட்டர்ஸ் பற்றி பேசுகிறாங்க, கிளாசிக்ஸ் பற்றி பேசுகிறாங்கிறதுனால எனக்கு வந்து கடைசி வரைக்குமே அப்பா கிட்ட வந்து இப்போ நான் ஒரு கதை பண்ணியிருக்கேன்னு சொல்கிற தைரியம் எனக்கு வந்ததே கிடையாது. கடைசி வரைக்கும் நான் வந்து வந்ததே கிடையாது. சச்சினுக்கு வந்து நான் கமலா தேட்டர் கூட்டு போயிட்டு வெளியே வந்து ஆக்சுவலாக கூட உட்காரல. என்னென்னா அந்த மாதிரி படங்களை பார்த்துருக்காங்கன்றப்ப வெளியே வந்துட்டேன், வந்து உட்காந்துட்டேன். சரி, அப்புறம் முடிஞ்சது காரில் போயிட்டாங்க. காரில் பார்த்தா அது நல்லா இருந்துச்சு ஜான். அந்த ஃபஸ்ட்டு வந்து டைவர்ட் பண்ணி அவனை கொண்டு போய் பார்த்தது நல்லா இருந்துச்சு. எனக்கு கேட்டால் ஆக்சுவலாக கிளைமேக்ஸே அப்படி வந்திருக்கலாமோன்னு தோணுச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அப்பாவுடைய ஹானஸ்ட் கிரிட்டிக் என்னென்னா, வை பிபாஷா பாசுன்னு கேட்டாங்க. இந்த கதைக்கு தேவையே இல்லையா, அது கொஞ்சம் நீ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமே, எதுக்கு தேவையே இல்லையே இந்த, ஏன்னா கதையே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்ல கேரக்டர் இருக்குது, என்கேஜிங்காக போயிட்டுருக்குன்றப்ப வந்துட்டு எங்கேயோ உனக்கு ஒரு எலிமெண்ட் ஆஃப் டவுட் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாமர் கொஷின் இருந்தால் பெட்டரோன்னு ஏன் உனக்கு அப்படி தோணுச்சு உனக்கு இது, அதை மட்டும் கொஞ்சம் நீ வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாமே அதுன்றது அப்பாவுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ. இந்த படத்திற்கு தேவையில்லையே, அது துருத்தி தெரிஞ்சுது, அது சொருங்கின மெட்டீரியல் மாதிரி இருக்குது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்போ வந்து டைரக்டர் மகேந்திரன் ஃபீல் பண்ண இந்த கிரிட்டிசிசம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரீரிலீஸில் நாங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கோம். தட் வில் பி ஒன் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ். ஸோ அவர் அந்த டைமில் வந்து படம் பார்த்துட்டு வந்து ஹானஸ்ட்டாக வந்துட்டு சன்னாக இருந்தாலுமே ப்ரூட்டலாக சொன்ன கிரிட்டிசிசம் வந்து ரீரிலீஸில் வந்து வி ஹவ் கரெக்டட். தட் இஸ் ஒன் எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் த ஃபேன்ஸ் ஹூ ஃபெல்ட் த சேம் லைக் டைரக்டர் மகேந்திரன். அப்பா மாதிரியே வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ண எல்லாருக்குமே வந்துட்டு இந்த ரீரிலீஸில் தெல் பி அவுட் ஃபார் அ சர்ப்ரைஸ். ஏன்னா அது மனசார வந்து தானசாருக்கு அது தோணுச்சது. தோணுனோன்னு எனக்கு என்னமோ அப்போ சொல்லிட்டு போன ஒரு இது கரெக்டாக இப்போ நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணுறோமேன்னு தோணுச்சது. ஸோ நீங்கள் அது ரீலீஸில் பார்க்கும்போது அது தெரியும். நீங்களுமே வந்து உங்களுக்கு அதை வைக்கணும்னு இருந்துச்சா அப்போ இல்லை? பட் இது இருந்தால் நல்லா இருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை சார், ஆக்சுவலாக வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு வந்து அது டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக இறங்குறோம் அப்படின்றப்ப சம்வேர் வந்து எனக்கு என்னென்னா எப்படியாவது இந்த மாதிரி ஒரு விஜய் நம்ம வந்து ஸ்க்ரீனில் காமிச்சணும்னு இருக்கிறப்ப ரொம்ப முரண் பிடிச்சி சார் இப்படி தான் பண்ண செய்யலாம் விட்டுருங்க சார்ன்றதை விட வந்து எங்கேயோ ஒரு சின்ன ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணலாமே. ஸோ என்னை பொறுத்தவரை ஆஸ் அ ஃபிலிம் மேக்கரை வந்து தட் வாஸ் ஒன் காம்ப்ரமைஸ் ஐ ஹேட் டு மேக். ஏன்னா உங்களுக்கு ஸ்டில்லேருந்தே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு குரூப்பு பயங்கரமாக அட்மையர் பண்ணுறாங்க. அந்த பைக்கு சார், அந்த சேரு பட்டுக்கிட்டு விஜய் நிற்கிறது எல்லாம் பார்த்தா அப்படி ஸ்டில்லே அப்படி இருந்து சார், அது அந்த அவர் பைக்கில் வர்றது சார், அந்த ரெட்டு ஸ்கார்ஃப்லாம் கூட சொல்லுவாங்க, அப்படி அவ்வளோ நல்லா இருந்துச்சு சார். ஒரு குரூப்புக்கு என்னென்னா வந்துட்டு என்னென்ன வழக்கமாக விஜய் வேறு மாதிரி மாஸாக காமிச்சிருக்கமே, என்ன அது எதுவும் ரொம்ப ஸ்டைலிஷாக காட்டுறாரு என்னங்க இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கண்மூடி திறக்கும்போது சாங்கெல்லாம் கேட்டு அப்படியே டென்ஷன்லாம் இருக்காங்க. சொல்லி எங்களுக்கு மட்டும் என்னென்னா இல்லைங்க இது ஒரு எவர் கிரீன் சாங்காக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிக்கெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா சார், ஆக்சுவலாக நீங்கள் உங்கள் கண்ணில் தட்டுப்பட்டிருக்கோம். விஜயும் தேவி பிரசாத்தும் ஏதோ ஒரு இன்டர்வியூ பேசும்போது வந்து விஜய் சொன்ன ஆத்மார்த்தமான வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் எனக்கு வந்து கண்மூடி திறக்கும்போது சாங் மாதிரி எனக்கு கிடைக்கல எனக்கு அப்படின்னாரு. அது ஜான் படத்தில் வந்த மாதிரி வந்து கிடைக்கல அப்படின்னு அவர் அத்தனை நாள் கழிச்சு சொல்கிற அளவுக்கு அந்த பாட்டு அமைஞ்சது. பாட்டு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் அது அவர் படத்தில் போய் இப்படி ஒரு மெலடி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே வாடி கைப்பட சிடி அப்ரிஷியேட் பண்ணாங்க, இந்த குண்டுமாங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த சாங் வந்து எல்லாருமே ஜெட்ரியாக இருந்தாங்க. அதனால் எனக்கு என்னென்னா ஒரு குரூப் வந்து சார் ரொம்ப கிளாஸாக போகிறாரு சார், ரொம்ப கிளாஸாக போகிறாரு சார்ன்றப்ப சரி கொஞ்சம் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அதுக்காக வந்து ஒரு காம்ப்ரமைஸ் தானே தவிர எனக்குமே அது ஒரு துருத்தில் தோணுச்சது. ஸோ ஐ வாஸ் நாட் வெரி ஸ்ட்ராங் எனஃப் டு புட் மை ஃபுட் டவுன் டெல்லிங் இல்லை சார் இது வேண்டாம் அப்படின்னு பண்ணிட்டு பண்ணுறதை விட கொஞ்சம் சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணி நம்ம நினச்சா மாதிரி ஒரு 80 to 90% விஜய் கிளாஸையே காமிச்சலாமேன்னு ஒரு காம்ப்ரமைஸ் தான் அது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். லைக் உங்களோட டைமுக்கு நிறைய விஷயங்கள் பேசணும். லைக் உங்களை ஒரு ரைட்டராக வந்து நிறையவே நான் வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். நிறைய லைக் உங்கள்கிட்ட அந்த சின்ன விஷயங்கள் லைக் 16th minute 17th minute 20th minute வரைக்கும்
பார்க்குற அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து அங்கேயும் சரி கேஷ் பண்ணாலும் சரி, அதுக்கப்புறம் நிறைய காமெடி நீங்கள் உங்களோட ரைட்டிங்ஸ் வந்து பார்த்துருக்கேன். இந்த ரீரிலீஸ் வந்து லைக் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்காக இருக்கும். 90s கிட்ஸாக 2K கிட்ஸ் வந்து இன்னும் நிறைய என்ஜாய் பண்ணுவாங்கன்னு சொல்லி லைக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். ப்ளஷர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.